Hey everyone, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வீடியோவில் காஸ்டிங்கோட கேஸ் சினாரியோஸ் 5 கேஸ் சினாரியோஸ் பார்த்தோம். இந்த வீடியோவில் நான் 25 வரைக்கும் அப்லோட் பண்ணலான் இருந்தேன். பட் டைம் கன்ஸ்டன்ட்னால என்னால் ஒரு 10 to 12 கேஸ் சினாரியோஸ் தான் இந்த வீடியோவில் கவர் பண்ண முடியும். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் வந்து குயிக்காக பேலன்ஸ் இருக்க கேஸ் சினாரியோஸையும் கவர் பண்ணுறேன். இப்போ கேஸ் சினாரியோ நம்பர் 6 நம்ம பார்க்கலாம். 6 17 வரைக்கும் நம்ம கேஸ் சினாரியோஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, கேஸ் சினாரியோ நம்பர் 6. இதில் வந்து SpeedX Logistics established in 2010, headquartered in Mumbai, operates in transportation and logistics industry as a third-party logistics service provider. The company offers end-to-end logistics solutions to manufacturing and trading entities across India. SpeedX Logistics owns a diverse fleet comprising of 10 trucks, 15 vans and 5 trailers, each deployed based on the nature of cargo and delivery requirements. For the purpose of cost control and pricing decisions, the management has decided to conduct a detailed operating cost analysis of one of its truck R40 for the month of July 2025. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது வந்து சர்வீஸ் காஸ்டிங்கில் அவங்க SpeedX லாஜிஸ்டிக்ஸ் வந்து 10 ட்ரக்ஸு, 15 வேன்ஸு, 5 ட்ரெய்லர்ஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. பட் நமக்கு கொடுத்துருக்க காஸ்ட் டீட்டெயில்ஸ் R40 அப்படின்னு சொல்லியிருக்க ஒரே ஒரு ட்ரக்கை பற்றின டீட்டெயில்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, டேஸ் மெயின்டைன் பண்ணது வந்து 30, ஆப்ரேட் பண்ணது வந்து 25. டோட்டல் ஹவர்ஸ் ஆப்ரேட்டட் வந்து 300 ஹவர்ஸ். டோட்டல் கிலோமீட்டர்ஸ் வந்து 2500 கிலோமீட்டர்ஸ். டோட்டல் டன் வந்து 4 டன் லோட் பர் ட்ரிப்பு. பட் ரிட்டர்ன் ஜேர்னி எம்டி. ரிட்டர்ன் ஜேர்னி வரும்போது எப்போவுமே எம்டி கண்டெய்னராக தான் வருது. போகும்போது மட்டும்தான் 4 டன் லோடு ஏற்றிட்டு போகிறாங்க. ஸோ 2 ரவுண்ட் ட்ரிப்ஸ் பர் டே போகிறாங்க. ஓகே, ஃபாலோயிங் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் இஸ் மேட் அவைலபிள். பெட்ரோல் காஸ்ட் வந்து 400, ஆயில், க்ரீஸு, வேஜஸ் டு டிரைவர்ஸ், வேஜஸ் டு ஒர்க்கர்ஸ் எல்லா காஸ்ட்டுமே கொடுத்துட்டாங்க. இதில் மெயினாக என்னென்னா ஆப்ரேட்டிங் காஸ்ட், மெயின்டெனன்ஸ் காஸ்ட், ஃபிக்ஸட் காஸ்ட்னு அவங்களே செக்ரிகேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ செக்ரிகேட் பண்ணுற வேலை கூட நமக்கு கிடையாது. கேபிட்டல் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் 54,000, ரெசிடுவல் வேல்யூ அட் த எண்ட் ஆஃப் 5 years 36,000. ஸோ இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா டிப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா சர்வீஸ் காஸ்டிங் போடலாம். சர்வீஸ் காஸ்டிங் போட்டுனா கண்டிப்பாக இந்த கொஷின் பார்க்குற வரைக்குமே நம்ம சர்வீஸ் காஸ்டிங் தான் போடணும்னு தெரியுது. சர்வீஸ் காஸ்டிங்கில் என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, வாட் இஸ் த காஸ்ட் பர் டே மெயின்டைன் ஆஃப் ட்ரக் R40 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பர் டே மெயின்டைன்டுக்கு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. காஸ்ட் பர் டே ஆப்ரேட்டடுக்கு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. காஸ்ட் பர் ஹவர் ஆப்ரேட்டட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. காஸ்ட் பர் கிலோமீட்டர் அண்ட் காஸ்ட் பர் கமர்ஷியல் டன் கிலோமீட்டர் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம ஒரு காஸ்ட் ஷீட் போடலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நமக்கு ஆப்ரேட்டிங் காஸ்ட் எவ்வளோன்னு சொல்லி எழுதுகிறோம். ஆப்ரேட்டிங் காஸ்ட்டில் என்ன எழுதுகிறோம்? பெட்ரோல் 400, ஆயில் 170, grease 90, wages to driver 550, wages to worker 350. ஸோ டோட்டல் ஆப்ரேட்டிங் காஸ்ட் 1560. அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ரிப்பேர் 170, ஓவர்ஹால் 60, டயர்ஸ் 150 அண்ட் கேரேஜ் சார்ஜஸ் 100. டோட்டல் 480. ஃபிக்ஸட் காஸ்ட்டில் இன்சூரன்ஸ், லைசன்ஸ், இன்ட்ரெஸ்ட், ஓவர்ஹெட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்க அமௌண்ட்டை அப்படியே எழுதுகிறோம். எக்ஸ்ட்ராவை என்ன பண்ணுறோம்னா டிப்ரிசியேஷன் மட்டும் தான் கேல்குலேட் பண்ணுறோம். டிப்ரிசியேஷன் எப்படி கேல்குலேட் பண்ணுறோம்? 54,000 மைனஸ் ரெசிடுவல் வேல்யூ 36,000 டிவைடட் பை 5 years லைஃப்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 5 years லைஃபு நம்ம ஃபார் த மந்த்து கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ மறக்காமல் டிவைடட் பை 12 போட்டுருணும். ஓகே, அப்போ பர் மந்த்து வந்து டிப்ரிசியேஷன் 300. ஸோ நம்ம டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட் 660. இப்போ நம்மளோட டோட்டல் காஸ்ட் எவ்வளோனா ஆப்ரேட்டிங் காஸ்ட்டு, மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு, ஃபிக்ஸட் காஸ்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ண டோட்டல் காஸ்ட் வந்து 2700 rupees. ஓகே, இப்போ 2700 rupees நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது நம்ம காஸ்டிங் போகலாம், கொஷின்ஸ்க்கு போகலாம். காஸ்டிங்கில் என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் இஸ் த காஸ்ட் பர் டே மெயின்டைன்டுன்ட்டு. நம்மளுக்கு டோட்டல் காஸ்ட் எவ்வளோ? 2700 பர் மந்த்து. இப்போ நம்மளுக்கு காஸ்ட் நம்பர் ஆஃப் டேஸ் மெயின்டைன் வந்து 30 days. அப்போ 2700 டிவைடட் பை 30 days. அப்போ 90 rupees பர் டே ஆஃப் காஸ்ட் பர் டே மெயின்டைன்டு. ஓகே, அதே மாதிரி நெக்ஸ்ட்டு 2700 rupees நம்பர் ஆஃப் டேஸ் ஆப்ரேட்டடுக்கு. பர் டே ஆப்ரேட்டடுக்கு எவ்வளோ காஸ்ட்டுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பர் டே ஆப்ரேட்டடுக்கு என்னென்னா 2700 டிவைடட் பை 25 days.
ஓகே, அப்போ 2700 டிவைடட் பை 25 போட்டோன்னா 108 rupees per day operated. அதே மாதிரி காஸ்ட் per hour நம்மளுக்கு வந்து கொஷினில் 300 hours கொடுத்துருக்காங்க. ஸோ 2700 டிவைடட் பை 300 ஈக்குவல் டு ₹9 per hour. அதே மாதிரி காஸ்ட் per கிலோமீட்டர் டோட்டலாக 2500 கிலோமீட்டர் கொடுத்துட்டாங்க. அப்போ 2700 rupees டிவைடட் பை 2500 ஈக்குவல் டு 1.08 per kilometer. ஸோ கொடுத்துட்டாங்க. இது வரைக்குமே இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ரொம்ப சுலபத்தில் கண்டுபிடிக்கலாம். டைரக்ட் கொஷின், வெரி வெரி ஈஸி. இதை நம்ம ஒரு தடவை பார்த்தாலே மிஸ்டேக் பண்ணாமல், சில்லி மிஸ்டேக்ஸ் பண்ணாமல் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி கொஷின் எக்ஸாமில் வந்துன்னா 10 out of 10 எடுக்கலாம். ஆனால் கொஷின் இவ்வளோ ஈஸியாக எக்ஸாமில் கேட்பாங்களான்னு தெரில, பட் கேட்டாங்கன்னா நம்மளோட லக். ஓகே, காஸ்ட் பர் டன் கிலோமீட்டர். டன் கிலோமீட்டர் எப்படி கண்டுபிடிப்போம்னா, நம்ம கொஷின்லேயே 2500 கிலோமீட்டர் கொடுத்துட்டாங்க. டன் கிலோமீட்டருக்கு வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு 2 round trips per day சொல்லியிருக்காங்க. அப்படின்னா போகும்போது 4 ton, ரிட்டன் அப்போ 0ல் தானே போகுது. அப்போ ஆவரேஜாக எவ்வளோ டன் கிலோமீட்டர்னா 4 + 0 டிவைடட் பை 2 அப்படின்னா 2 டிவைடட் பை 2னா 2 தான் வரும். அப்போ 2 × 2500 கிலோமீட்டர்னா 5000 டன் கிலோமீட்டர். ஓகே, அப்போது ₹2700 டிவைடட் பை 5000 டன் கிலோமீட்டர் ஈக்குவல் டு 0.054 காஸ்ட் பர் கமர்ஷியல் டன் கிலோமீட்டர். இந்த கொஷின் ரொம்ப ஈஸி. அதே மாதிரி தான் இதுக்கு அடுத்த கொஷினும். இதுக்கு அடுத்த கொஷின் பார்த்திங்கன்னா, இதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காஸ்ட் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பெண்டிச்சர் த்ரூ அவுட் த இயர். அதை வந்து கொஷினில் வந்து 4 மெயின் ஆக்டிவிட்டீஸில் பிரிக்க சொல்லியிருக்காங்க. மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் சப்போர்ட், ஐடி காஸ்ட்டு, சப்போர்ட் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஐடி காஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஐடி காஸ்ட்டில் ஐடி காஸ்ட்டுன்னு ஒன்று மட்டும்தான் இருக்குது. இந்த காஸ்ட்லாம் படித்து பார்த்தீங்கன்னா, கிளைம் மேனேஜ்மெண்ட் காஸ்ட்டு, ஃபெசிலிட்டிஸ் காஸ்ட்டு, எம்ப்ளாயீஸ் காஸ்ட், காஸ்ட் ஆஃப் மார்க்கெட்டிங் ஆஃப் த பாலிசி, பாலிசி டெவலப்மெண்ட் காஸ்ட், policy insurance cost, policy serving cost, sales support expenses, office administration cost, IT cost, post and logistics, postage and logistics. இது பார்க்கும் போதே தெரியுது நமக்கு வந்து ஐடி காஸ்ட்டில் ஐடி காஸ்ட் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஐடி காஸ்ட்டில் நமக்கு 30 crore 71,90,000. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து நம்மளுக்கு அதே ஆன்சர் தான் கொடுத்துருக்காங்க, மாற்றவே இல்லை. அவங்களும் தெளிவாக இருக்காங்க, நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோன்னு. நெக்ஸ்ட்டு மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் சப்போர்ட். மார்க்கெட்டிங் சேல்ஸ் சப்போர்ட்ஸில் எதெல்லாம் வந்து மார்க்கெட்டிங் மாதிரி இருக்குது? காஸ்ட் ஆஃப் மார்க்கெட்டிங் த பாலிசி, சேல்ஸ் சப்போர்ட் எக்ஸ்பென்சஸ், இதோட பாலிசி டெவலப்மெண்ட் காஸ்ட்டையும் அவங்க வந்து சேல்ஸ் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸில் தான் எடுக்கிறாங்க. இப்போ இந்த மூணுத்தையும் ஆட் பண்ண அமௌண்ட்டை தான் வந்து மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் சப்போர்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஓகே, பாலிசி டெவலப்மெண்ட் காஸ்ட், காஸ்ட் ஆஃப் மார்க்கெட்டிங், சேல்ஸ் சப்போர்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ இதோட டோட்டல் வந்து 28 crore 62,01,000. அதை தான் வந்து கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு காஸ்ட் வந்து ஆப்ரேஷன்ஸ். ஆப்ரேஷன்ஸ் நம்ம எப்படி பார்ப்போம்னா, ஃபஸ்ட்டு இந்த கம்பெனி என்ன கம்பெனினா, பரத் லிமிடெட் ஆப்ரேட்ஸ்னா இன்சூரன்ஸ் பிஸ்னஸ். இன்சூரன்ஸ் பிஸ்னஸ்க்கு எதெல்லாம் வந்து ஆப்ரேஷன்ஸ்னால், பாலிசி இஷ்யூரன்ஸ் காஸ்ட்டு, பாலிசி சர்வீசிங் காஸ்ட்டு, கிளைம் மேனேஜ்மெண்ட் காஸ்ட்டு. இது 3 காஸ்ட்டுமே வந்து இன்சூரன்ஸுக்கு வந்து ஆப்ரேஷன்ஸ். இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு இதுதான் வந்து ஆப்ரேஷன்ஸ். ஸோ இது 3மே வந்து ஆப்ரேஷன்ஸில் வரும். ஓகேங்களா, ஆப்ரேஷன்ஸில் பாலிசி இஷ்யூரன்ஸ் காஸ்ட்டு, பாலிசி சர்வீசிங் காஸ்ட்டு, கிளைம் மேனேஜ்மெண்ட் காஸ்ட். மூணுத்தையும் ஆட் பண்ணோன்னா 18 crore 3,52,500 rupees. ஸோ அதுதான் வந்து ஆப்ரேஷன்ஸோட காஸ்ட். பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே சப்போர்ட் ஃபங்க்ஷன்ஸ். என்னெல்லாம் சப்போர்ட் ஃபங்க்ஷன்ஸ்னால், ஃபெசிலிட்டிஸ் காஸ்ட்டு, எம்ப்ளாயீஸ் காஸ்ட்டு, ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட், போஸ்டேஜ் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ். இதெல்லாம் வந்து சப்போர்ட் ஃபங்க்ஷன்ஸ். இதில் நம்மளுக்கு எந்த காஸ்ட் வந்து டவுட் வரும்னா, பாலிசி டெவலப்மெண்ட் காஸ்ட்டு, போஸ்டேஜ் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ். இதுதான் நம்மளுக்கு டவுட் வரும். மற்றது எல்லாமே பார்த்தோன்னா ஓரளவுக்கு நம்ம காஸ்ட்டை வந்து செப்பரேட் பண்ணிடலாம். இது ரெண்டுத்தையும் தான் பார்த்துக்கணும். ஸோ இதில் பெருசாக பார்க்குறதுக்கு நம்மளுக்கு எதுவுமே இல்லை. ஜஸ்ட் இது என்னென்ன ஹெட்டிங் கீழே வரும்ன்றது மட்டும்தான் பார்க்கணும். ஓகேங்களா, இதோட ஆப்ஷன் வந்து சி. ஓகே, நெக்ஸ்ட்டு கேஸ் சினாரியோ வந்து ப்ராசஸ் காஸ்டிங். ப்ராசஸ் காஸ்டிங்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து ஜாயிண்ட் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு
எப்படி பிரிப்பாங்கன்னா ஃபிசிக்கல் வால்யூம் மெத்தடில் பிரிக்க போகிறாங்க. இதில் P1 P2ன்னு 2 ப்ரைமரி ப்ராடக்ட் இருக்குது, R12ன்னு சொல்லி ஒரு பை ப்ராடக்ட் இருக்குது. ஓகேங்களா? இப்போது டோட்டல் ஜாயிண்ட் காஸ்ட் வந்து 1,30,00,000. இப்போது பை ப்ராடக்ட்டை எப்படி வந்து ட்ரீட் பண்ணுவாங்கன்னா, பை ப்ராடக்டோட நெட் ரியலைசபிள் வேல்யூவை ஜாயிண்ட் காஸ்ட்லேருந்து சப்ராக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அதே மாதிரி ஆல் as the primary products are not freely marketable at the split off point, they are processed further. ஸோ அதை கண்டிப்பாக ஃபர்தர் ப்ராசஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்மளுக்கு கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஜாயிண்ட் காஸ்ட் பி அலோகேட்டட் டு P2 பை யூஸிங் ஃபிசிக்கல் வால்யூம் மெத்தட். அதே மாதிரி அது மட்டும் தான் கேட்டிருக்காங்க இந்த கொஷின். ஆக்சுவலாக இந்த கொஷின் வந்து இன்னும் டீட்டெயில்டாக கேட்குறதுக்கு நிறைய கொஷின்ஸ் கேட்கலாம். ஆனால் அவங்க வந்து டைரெக்டாக என்ன கேட்டிருக்காங்கன்னா, find out the amount of joint product cost to be allocated to P2 by using the physical units volume method னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து ஜாயிண்ட் ப்ராடக்ட் காஸ்ட், நம்மளோட ஜாயிண்ட் காஸ்ட் எவ்வளோனா 1 crore 1.3 crore. ஓகே, பை ப்ராடக்டோட நெட் ரியலைசபிள் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம்னா, நம்மளுக்கு கொஷினில் வந்து பை ப்ராடக்டோட செல்லிங் ப்ரைஸ் பர் கேஜி வந்து 40 rupees. அதே மாதிரி டோட்டல் அவுட்புட் வந்து 81,250 kg. அப்போ 81,250 kg இன்ட்டு ₹40 போட்டோன்னா நம்மளுக்கு 32,50,000 வருது. ஸோ நான் மேலே 1.3 crore எழுதுனால இதையும் க்ரோஸில் எழுதிக்கிட்டேன். அப்போது நம்மளுக்கு ஜாயிண்ட் காஸ்ட்லேருந்து நம்ம நெட் ரியலைசபிள் வேல்யூ ஆஃப் பை ப்ராடக்டை லெஸ் பண்ணோன்னா டோட்டல் நெட் ஜாயிண்ட் காஸ்ட் வந்து நமக்கு 97.5 lakh rupees வருது. ஓகே, இப்போ நம்மளுக்கு P1ஓட அவுட்புட் எவ்வளோ 1,95,000 kg, P2ஓட அவுட்புட் வந்து 3,90,000 kg, டோட்டல் வந்து 5,85,000 kg. இப்போ கொஷினில் P2 மட்டும்தான் கேட்டிருக்காங்க. P2 எப்படி போடலான்னா, நம்மளோட நெட்டு ஜாயிண்ட் காஸ்ட் இன்ட்டு P2ஓடைய அவுட்புட் டிவைடட் பை டோட்டல் அவுட்புட் போட்டோன்னா நம்மளுக்கு 65 lakhs கிடைக்கும். ஓகேங்களா? P2 ஈக்குவல் டு நெட்டு ஜாயிண்ட் காஸ்ட் வந்து 97.5 lakhs இன்ட்டு 3,90,000 அவுட்புட்டை டிவைடட் பை டோட்டல் அவுட்புட் 5,85,000 ஈக்குவல் டு 65 lakhs நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதுதான் நம்மளோட ஆன்சர், 65 lakhs. ஸோ கேஸ் சினாரியோ நம்பர் 8. இதில் வந்து இன்னும் நிறைய கொஷின்ஸ் கேட்டுக்கலாம், பட் இதில் வந்து அவங்க ஒரே ஒரு கொஷின் தான் கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கொஷின் வந்து ஓகே, இது வந்து ஒரு ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்டிங்கு, கொஞ்சம் பெரிய சம்மம் கூட. சரி, நான் ஃபஸ்ட்டு கொஷின் படிக்கிறேன். When with the rise in carbon dioxide, a greenhouse gas released in the environment when fossil fuels are burned, Earth's natural greenhouse effect is becoming too weak, causing global warming. To contribute towards the global environment for the betterment, various cars and scooters manufacturing companies are shifting their production towards electric vehicles. Manufacturing companies are heavily investing in research, development and production of EVs. Ole Limited is also one of the companies belonging to scooter manufacturing industry. Watching its rivalries shifting their production to EVs, the management of Ole Limited decided to take advantage of this opening opportunity. So இது வரைக்கும் நம்ம படித்த கண்டென்ட் தேவையில்லாத கண்டென்ட். இதுக்கப்புறம் தான் கொஷின் ஸ்டார்ட் ஆகுது. It had been only 4 years since the company started its production of EVs, but the last year the management of the company also decided to expand its product line to 3 variants. ஸோ என்னென்னா உங்களுக்கு வந்து 3 type of product எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஓலே இவி மேக்ஸ், ஓலே இவி அல்ட்ரா, ஓலேக்ஸ் இவி ப்ரோ. நம்மளுக்கு இவ்வளோ காம்ப்ளிகேஷன் வேணாம், நம்ம வந்து மேக்ஸ் அல்ட்ரா ப்ரோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, செல்லிங் ப்ரைஸ் பர் யூனிட் கொடுத்துருக்காங்க, ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் குட் சோல்டு பர் யூனிட் கொடுத்துருக்காங்க கொஷினில். ஓகேங்களா? இப்போ பேலன்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா, லாஸ்ட் இயர் when the company initially expanded its product line, sales were not much noticeable comparative to its earlier category of scooters. The company could only sold 528 of Max, 330 of Ultra, 110 units of Pro, respectively against the order received of 616 of Max, 396 of Ultra, 165 of Pro units respectively. அதாவது இவ்வளோ ஆர்டர்ஸ் ரிசீவ் பண்ணதில் இவ்வளோ மட்டும்தான் அவங்களால சேல் பண்ண முடிஞ்சதுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போது
However, with the increasing awareness about EVs, more people started to buying EVs, and during the current year, the company's order and sales jumped to 5 times last year. அதாவது இந்த கம்பெனியோடைய சேல் யூனிட்ஸும் சரி, ஆர்டர் யூனிட்ஸும் சரி, ரெண்டுமே 5 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு கரண்ட் இயரில். அப்போ ரெண்டுமே இந்த கரண்ட் இயருக்கு இன்டூ 5 தான் நம்ம போடணும். சேல்ஸுமே சரி, ஆர்டர்ஸுமே சரி, ரெண்டுமே வந்து 5 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. For earlier years, Ole Limited used gross margin percentage method to evaluate relative profitability for all its EVs. இப்போ நமக்கு வந்து ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்டிங்கிறது கொஷினில் கொடுத்துட்டாங்க. ஆக்டிவிட்டி எதை பொறுத்து பிரிக்கணும்னு கொடுத்துட்டாங்க. ஆல் த சப்போர்ட் காஸ்ட் ஆஃப் த கரண்ட் இயர் அமௌண்டிங் டு 66,23,760 rupees. These support costs are assigned to all activity areas. The cost in each area and the quantity of the cost allocation basis used in the area are as follows. இப்போ நம்மளுக்கு வந்து டோட்டல் வந்து 66,23,760 கொடுத்துட்டாங்க. இப்போ நம்மளுக்கு செப்பரேட்டாக ஆக்டிவிட்டி வைஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம என்ன செக் பண்ணோன்னா, ஆக்டிவிட்டி வைஸ் இருக்கிற டோட்டல் காஸ்ட்டும் இங்கே கொடுத்துருக்க டோட்டல் காஸ்ட்டும் மேட்ச் ஆகுதுன்னு தான் ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். ஓகேங்களா? அப்படி ஆட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு இந்த 5 ஐட்டம்ஸையும் ஆட் பண்ணுவோம்னா நம்மளோட டோட்டல் காஸ்ட் வந்து எக்ஸாக்டாக மேட்ச் ஆகும் ஆக்டிவிட்டியோட. ஜஸ்ட் கன்ஃபர்மேஷன், ஏதாவது ஹிடன் ஐட்டம் இருக்கான்னு பார்க்குறதுக்கு. இப்போ நம்மளுக்கு லைன் ஐட்டம் ஆர்டரிங்க்கு டோட்டல் நம்பர்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க. கார்ட்டூன்ஸ் டிஸ்பேச்சுக்கும் டோட்டல் நம்பர்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஷெல்ஃப் ஸ்டாக்கிங்க்கும் கொடுத்துட்டாங்க டோட்டல் ஹவர்ஸ்ன்ட்டு. கஸ்டமர் பர்ச்சேஸ் ஆர்டரும் அலாங் வித் த ஸ்டோர் டெலிவரி காஸ்ட்டுக்கும் நம்மளுக்கு வந்து எந்த டீட்டெயில்ஸும் கொடுக்கல. அதுக்கு தான் கீழே டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆவரேஜ் நம்பர் ஆஃப் லைன் ஐட்டம்ஸ் பர் ஆர்டர் அப்படின்னு சொல்லி 10, 12, 14 கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கார்ட்டூன் ஷிப்டு பர் ஸ்டோர் யூனிட் 16, 80, 300 கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் ஷெல்ஃப் ஸ்டாக்கிங் பர் டெலிவரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆக்டிவிட்டி காஸ்டிங்கில் எங்கே யூஸ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இப்போ பேலன்ஸ் நம்மளுக்கு வந்து ஷார்ட்டாக என்ன எம்சிக்யூவில் கேட்குறாங்கன்னு பார்ப்போம். ஓகேங்களா? For the current year, how much order received and units sold of Ole Max and Ole Ultra Pro respectively. ஸோ நமக்கு தெரியும் ஏற்கனவே இருக்கிற ஆர்டர் ரிசீவ்டோட யூனிட் சோல்டோட இன்டூ 5 தான் வந்து நம்மளோட கரண்ட் இயர் டேட்டா. ஓகேங்களா? அதே மாதிரி கிராஸ் மார்ஜின் பர்சன்டேஜ் எவ்வளோ, ஆப்ரேட்டிங் இன்கம் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க ஓவராலாக டோட்டல். அதே மாதிரி காஸ்ட் டிரைவர் ரேட் டு 5 ஆக்டிவிட்டி ஏரியாஸ். ஸோ 5 ஆக்டிவிட்டிக்குமே வந்து காஸ்ட் டிரைவர் ரேட் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா லாஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஆப்ரேட்டிங் காஸ்ட் ஆஃப் த இண்டிவிஜுவல் ப்ராடக்ட் லைன் ஆஸ் பர் த மெத்தட் ப்ரொபோஸ்டு ஃபார் த கரண்ட் இயர் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ராஃபிட்டபிலிட்டி அனாலிசிஸ். ஸோ ஆப்ரேட்டிங் காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் தனியாக கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஆப்ரேட்டிங் இன்கம் ஆஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் ரெவன்யூஸ் ஆஃப் ஈச் ப்ராடக்ட் லைன், நேம்லி Max, Ultra, Pro, when all support costs are allocated using an activity based costing. Activity based costing யூஸ் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ வந்து ஆப்ரேட்டிங் இன்கம் கிடைக்குது அதை பர்சன்டேஜ் ஆஃப் ரெவன்யூவில் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் போட்டு காமிக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம சம்ஸுக்கு போகலாம். இப்போ நமக்கு தெரியும் ஆர்டர்ஸ் ரிசீவ்ட் ஆஃப் த கரண்ட் இயர் எவ்வளோ 616, 396, 165. அதோட இன்டூ 5 மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு 3080, 1980, 825. ஓகே, அதுதான் நம்மளோட ஆன்சர். ஃபைனல் ஆன்சரில் பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ் ரிசீவ்ட் வந்து 3080, 190, 825. அதே மாதிரி ஆர்டர்ஸ் சோல்டு, நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் சோல்டு, அது வந்து கரண்ட் இயரில் வந்து 528, 330, 110. அதே மாதிரி இன்டூ 5 போட்டோன்னா 2640, 1650, 550. ஸோ 4840. ஓகே, இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட் ஒன் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஃபஸ்ட் ஒன் எவ்வளோ 2640, 1650, 550 யூனிட்ஸ். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு கிராஸ் மார்ஜின் கண்டுபிடிக்கணும். கிராஸ் மார்ஜின் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, சேல்ஸ் மைனஸ் காக்ஸ் ஈக்குவல் டு கிராஸ் மார்ஜின். ஓகேங்களா? இதில் நம்பர்ஸ் தான் கொஞ்சம் பெருசாக இருக்கும். நம்மளுக்கு எக்ஸாமில் இந்த மாதிரி கொஷின் கேட்டாங்கன்னா எக்ஸாக்டாக நம்மளுக்கு இதை சால்வ் பண்ணுறதுக்குனே கரெக்டாக டைம் எடுக்கும். இப்போ வந்து ஆவரேஜ் ரெவன்யூ பர் யூனிட், நான் இங்கே வந்து பர் யூனிட் தனியாக எழுதியிருக்கேன், காக்ஸ் பர் யூனிட் தனியாக எழுதிட்டு அதுக்கப்புறமா டோட்டல் தனியாக எழுதியிருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் சில்லி மிஸ்டேக் வந்தால் கூட எம்சிக்யூ எக்ஸாமில் போடும்போது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் வந்து எக்ஸாம் நினச்சி தான் நான் சம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ப்ராக்டிஸ் பண்ணேன். அதனால் நான் பர் யூனிட்டும் தனியாக கீழே எழுதிக்கிட்டேன். ஓகேங்களா? இதுதான் சேல் வேல்யூனா.
84,935 sale value. 1,15,500, 2,17,800. அதே மாதிரி காக்ஸ் வந்து 82,500, 1,10,000, 1,98,000. இப்போது நம்பர் ஆஃப் யூனிட் சோல்டு எவ்வளோனா நம்மளுக்கு கரண்ட் இயரில் நம்ம எவ்வளோ சேல் பண்ணோமோ அதுதான் நம்மளோட நம்பர் ஆஃப் யூனிட் சோல்டு. அப்போது நம்ம சேல்ஸ் பர் யூனிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் யூனிட் சோல்டு மல்டிப்ளை பண்ணி சேல் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? அதே மாதிரி காக்ஸ் பர் யூனிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் யூனிட் சோல்டு. ஓகே, நம்ம காக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். இது வந்து காக்ஸ் பர் யூனிட் இல்லை, சேல்ஸு காக்ஸ். அப்போ கிராஸ் ப்ராஃபிட்டும் அதே மாதிரி கிராஸ் ப்ராஃபிட் பர் யூனிட்டுக்கு இந்த வேல்யூ. ஏன்னா 84,975 மைனஸ் 82,500 டபுள் செக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணேன். கிராஸ் ப்ராஃபிட் இது வந்து பர் யூனிட்டுக்கு, டோட்டல் கிராஸ் ப்ராஃபிட் இங்கே இருக்குது. ஓகேங்களா? இப்போது நமக்கு டோட்டல் சேல்ஸ் வந்து 53 crore 46,99,000. அதே மாதிரி கிராஸ் ப்ராஃபிட் வந்து 264.99 lakhs. ஓகேங்களா? இப்போ நம்ம கிராஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சோன்னா 2,64,99,000 டிவைடட் பை 53 crore 46,99,000. அப்போ போட்டோன்னா நமக்கு கிராஸ் ப்ராஃபிட் 4.95% வருது. ஸோ 4.95% போது நம்மளுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம ஆப்ரேட்டிங் இன்கம் வச்சு செக் பண்ணலாம். ஆப்ரேட்டிங் இன்கம் எவ்வளோ அப்படின்னா நம்ம டேரெக்டாக பார்க்கும்போது தெரியும் நம்மளுக்கு ஆப்ரேட்டிங் காஸ்ட் செப்பரேட்டாக இருக்குது. கிராஸ் மார்ஜின் 4.96னா அப்போ ஆப்ரேட்டிங் இன்கம் வந்து 4.96 விட கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த ஆப்ஷன் பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு தடவை போட்டு பார்த்துக்கலாம். சப்போர்ட்டிங் காஸ்ட் இருக்கும்போது கிராஸ் மார்ஜினை விட ஆப்ரேட்டிங் இன்கம் வந்து பர்சன்டேஜ் கம்மியாக தான் இருக்கணும். இப்போது 264.99 lakh இருக்குது. லெஸ் ஆப்ரேட்டிங் காஸ்ட் நம்ம கொஷினில் கொடுத்துருக்காங்க 66,23,760 rupeesன்னு சொல்லி கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட கிராஸ் ப்ராஃபிட்டில் இருந்து நம்மளோட ஆப்ரேட்டிங் காஸ்ட்டை நம்ம லெஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு 1,98,75,240 rupees divided by 53,46,99,000 into 100 rupees அப்படின்னா 3.717% வருது. ஓகேங்களா? ஆனால் நமக்கு 3.72%. இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த நம்பர்ஸ் பெருசாக இருக்குது. நம்மளுக்கு எக்ஸாமில் இந்த மாதிரி பெருசாக இருக்கும்போது கரெக்டாக நம்ம ஏதாவது ஒரு நம்பரை விட்டுருவோம், லாஸ்ட்டில் வந்து ஆன்சர் கன்ஃபியூஸ் ஆகும். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ரொம்ப பெரிய கன்ஃபியூசிங் நம்பர் வரும்போது கொஞ்சம் டைம் எடுத்து ஃபஸ்ட்டு டைம் போடும்போதே கரெக்டாக போட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு ரீசெக் பண்ணுற வேலை இருக்காது. இப்போ காஸ்ட் டிரைவர் ரேட் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. காஸ்ட் டிரைவர் ரேட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டீஸ் எழுதணும். ஆக்டிவிட்டீஸ் என்ன இருக்குது? லைன் ஐட்டம் ஆர்டரிங், கார்ட்டூன்ஸு, ஷெல்ஃப் ஸ்டாக்கிங் ஃபஸ்ட்டு 3 எழுதிட்டேன். அதுக்கப்புறமா ஆர்டர் ப்ராசஸிங், டெலிவரி காஸ்ட்டு 5 ஐட்டம் எழுதிட்டு அதே மாதிரி காஸ்ட் பூலையும் நான் தனித்தனியாக எழுதிட்டேன். டோட்டல் பண்ணி பார்த்துட்டேன் சும்மா செக் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறமா காஸ்ட் டிரைவர் குவான்டிட்டி நமக்கு கொஷினில் ஃபஸ்ட்டு 3 ஐட்டமுக்கு கொடுத்துட்டாங்க. 66,110, 3,39,240, 2,904. நம்மளுக்கு எக்ஸாக்டாக இதே கொஷின் கூட எக்ஸாமில் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவ்வளோ கொஞ்சம் டைம் எடுக்குது, கூட கொஞ்சம் கன்ஃபியூசிங்காகவும் இருக்குது. ஓகேங்களா? இப்போது வந்து நம்ம காஸ்ட் டிரைவர் குவான்டிட்டி எழுதிட்டோம். இப்போது காஸ்ட் பூல் டிவைடட் பை காஸ்ட் டிரைவர் குவான்டிட்டி இது ரெண்டுத்தையும் நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னா நம்மளுக்கு வந்து ஆர்டர் ப்ராசஸிங் காஸ்ட்டுக்கு ஆர்டர் ரிசீவ்டு, டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்டர் ரிசீவ்டு, அதே மாதிரி டெலிவரி நம்ம எதுக்கு பண்ணியிருப்போம்னா டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிட் சோல்டு, நம்ம எதை சேல் பண்ணுறோமோ அதுக்கு தான் நம்மளுக்கு டெலிவரி காஸ்ட்டே வந்திருக்கும். அப்போ நம்பர் ஆஃப் யூனிட் சோல்டு எடுத்துக்கணும். நான் ஃபஸ்ட்டு ஆர்டர் ரிசீவ்டும் ஆர்டர் சேல்ஸும் போடும்போதே அதோட டோட்டல் வேல்யூ எழுதிக்கிட்டேன். அதை தான் நான் வந்து இங்கே டேரெக்டாக எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இப்போது காஸ்ட் பூல் டிவைடட் பை காஸ்ட் டிரைவர் குவான்டிட்டி நமக்கு காஸ்ட் டிரைவர் ரேட் கிடச்சிரும். ஓகேங்களா? எல்லாத்துக்குமே வந்து காஸ்ட் டிரைவர் ரேட் கிடைக்கும். எம்சிக்யூன்றதுனால இங்கே நான் வந்து எக்ஸாக்டாக எழுதலை. சப்போஸ் இதை வந்து மெயின் கொஷினாக கேட்குறாங்கன்னா நீங்கள் இதை அப்படியே ப்ரெசென்ட் பண்ணோன்னா 21.24 பர் லைன் ஐட்டம், 4.9286 பர் கார்ட்டூன்ஸ், 77.57 பர் ஹவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் நம்ம வந்து எதில் வச்சு நம்ம காஸ்ட் டிரைவர் குவான்டிட்டி கண்டுபிடிச்சோமோ அதுக்கு எழுதணும் எக்ஸாக்டாக. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதை வச்சு நம்ம தேர்ட் கொஷினோட ஆன்சர் பார்த்தோன்னா
ஃபர்ஸ்ட் ஒன் பர்ச்சேஸ் ஆர்டர் ப்ராசஸிங். கஸ்டமர் பர்ச்சேஸ் ஆர்டர் ப்ராசஸிங் வந்து 299.07 2 இருக்குது 2. அதே மாதிரி ஷெல்ஃப் ஸ்டாக்கிங் வந்து 77.58 இங்கே வந்து 21 அப்படின்னா ஆப்ஷன் நம்பர் பி செக் பண்ணிடலாம். தேர்ட் ஒன் வந்து ஆப்ஷன் நம்பர் பி கரெக்ட். ஃபோர்த் ஒன் என்ன கேட்குறாங்கன்னா ஆப்ரேட்டிங் காஸ்ட் ஆஃப் த இண்டிவிஜுவல் ப்ராடக்ட் லைன் ஆஸ் பர் த மெத்தட் ப்ரொபோஸ்ட் கரண்ட் இயர் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ராஃபிட்டபிலிட்டி அனாலிசிஸ். ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து நம்மளை வந்து பிரித்து ஆப்ரேட்டிங் காஸ்ட் எவ்வளோன்னு போடணும். மேக்ஸ் அல்ட்ரா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு டோட்டல் போட்டிருக்கேன். கஸ்டமர் 5 ஆக்டிவிட்டியுமே எழுதிட்டேன். ஓகேங்களா, நான் வந்து இது எக்ஸாக்டாக மல்டிப்ளை பண்ணல, ஒவ்வொரு ஆக்டிவிட்டியுமே எழுதிட்டேன். அதோட காஸ்ட் டிரைவர் ரேட்டுமே எழுதிக்கிட்டேன். ஓகேங்களா, 5 ஆக்டிவிட்டி எழுதிட்டேன், அதோட காஸ்ட் டிரைவர் ரேட் எழுதிட்டேன். இப்போ நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் எவ்வளோ வந்து காஸ்ட் டிரைவர் குவான்டிட்டின்னு சொல்லி தனித்தனியாக எழுதிட்டேன். இங்கே நம்மளுக்கு கொஷினில் தனியாக ஒரு பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க. என்னென்னா ஆவரேஜ் நம்பர் ஆஃப் லைன் ஐட்டம்ஸ் பெர் ஆர்டர், ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கார்ட்டன்ஸ் ஷிப்டு பெர் ஸ்டோர் யூனிட், ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் ஆஃப் ஷெல்ஃப் ஸ்டாக்கிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கல்ல. அதை நம்ம இங்கே தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா லைன் ஐட்டம் ஆர்டர்னால் பர் ஆர்டருக்கு ஆவரேஜ் நம்பர் ஆஃப் லைன் ஐட்டம்ஸ் பர் ஆர்டருக்கு 10 லைன் ஐட்டம்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டோட்டலாக இங்கே மேக்ஸுக்கு எவ்வளோ ஆர்டர்னால் 3080 ஆர்டர்ஸ். ஃபஸ்ட்டு கஸ்டமர் பர்ச்சேசிங் ஆர்டரில் இருந்தே போகிறேன். ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் ரிசீவ். நம்மளுக்கு வந்து இங்கே வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து மேக்ஸுக்கு எத்தனை ஆர்டர்ஸ் இருக்குது. மேக்ஸுக்கு வந்து 3080 ஆர்டர்ஸ், அல்ட்ராவுக்கு 1980 ஆர்டர்ஸ், ப்ரோக்கு 825 ஆர்டர்ஸ், டோட்டல் 5885. நம்மளுக்கு காஸ்ட் டிரைவர் ரேட்டு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ப்ரீவியஸில் இருந்து நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா காஸ்ட் டிரைவர் ரேட்டு. அந்த காஸ்ட் டிரைவர் ரேட்டோட நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் எவ்வளவோ அதை மல்டிப்ளை பண்ணோம். 299.07 × 3080, அதே மாதிரி 299.07 × 1980, 299.07 × 825, அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி போட்டோம்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கஸ்டமர் பர்ச்சேசிங் ஆர்டரை நம்ம பிரிச்சிடுவோம். இப்போ நம்மளுக்கு லைன் ஐட்டம் பர் ஆர்டர்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ஆர்டருக்கு 10 நம்பர் ஆஃப் லைன் ஐட்டம்ஸ்னு சொல்லி கொஷின்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்போது நமக்கு இங்கே வந்து 3080 வந்து நம்மளோட ஆர்டர்ஸை ஃபஸ்ட்டு எழுதிட்டு இன்ட்டு கொஷினில் நம்மளுக்கு கொடுத்துருக்க லைன் ஐட்டம் நம்பர்ஸ் 10, 12, 14 அதை நம்ம தனியாக எழுதிக்கணும். அப்போ 10 × 3080 × காஸ்ட் டிரைவர் ரேட், 12 × 1980 × காஸ்ட் டிரைவர் ரேட், 14 × 825 × காஸ்ட் டிரைவர் ரேட். நான் சொல்லும் போது கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஆனால் இது வந்து சிம்பிளாக நம்ம ஒரு தடவை நீங்கள் வந்து இந்த சம்மை கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் இது நம்மளுக்கு எவ்வளோ சிம்பிள்னு தெரியும். இது வந்து சிம்பிளாக நம்ம போடுறது தான். ஆனால் நான் நம்பர்ஸாக சொல்லும் போது உங்களுக்கு கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நான் இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த சம்மை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி சம்மெல்லாம் வந்து ஜஸ்ட்டு கேட்டாலே போதும், நம்ம வந்து கரெக்டாக வந்து அது எக்ஸாமில் எழுதிடுவோம். இந்த சம் வந்து ஒரு தடவை போட்டு பாருங்கள். ஸ்டோர் டெலிவரிக்கு இருக்கிற காஸ்ட் டிரைவர் ரேட் எழுதிட்டேன். இங்கே நம்பர் ஆஃப் யூனிட் சோல்டு. ஸோ நம்பர் ஆஃப் யூனிட் சோல்டு எவ்வளோ நமக்கு தெரியும். 2640, 1650, 550. அதை நம்ம கரெக்டாக எழுதிட்டு காஸ்ட் டிரைவர் ரேட்டோடு மல்டிப்ளை பண்ணோம். இப்போ நம்பர் ஆஃப் கார்ட்டூன்ஸ் கொடுத்துருக்காங்க. கார்ட்டூன்ஸ்க்கு வந்து கொஷினில் தனியாக கொடுத்துருக்காங்க. மேக்ஸுக்கு வந்து கார்ட்டூன்ஸ் வந்து 16, அல்ட்ராக்கு வந்து 80, ப்ரோவுக்கு வந்து 300 இன்ட்டு நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் சோல்டு. இங்கே வந்து நமக்கு கொஷினில் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கார்ட்டூன்ஸ் ஷிப்டு பர் ஸ்டோர் யூனிட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டோர் யூனிட்டை நம்ம எதில் பிரித்தோமோ ஸ்டோர் டெலிவரி காஸ்ட்டில் தான் பிரித்தோம். அப்போ அதையும் வந்து நம்ம யூனிட் சோல்டில் தான் பிரிக்கணும். ஷெல்ஃப் ஸ்டாக்கிங்க்கும் காஸ்ட் டிரைவர் ரேட் கொடுத்துட்டாங்க. நம்பர் ஆஃப் யூனிட் சோல்டு இன்ட்டு அந்த 0.1 per hour, 0.6 per hour, 3 hours. போட்டோன்னா நமக்கு ரெக்வயர்டு அமௌண்ட் கிடச்சிரும். இப்போது டோட்டலாக நம்ம மேக்ஸுக்கு எவ்வளோ ஆக்டிவிட்டி வைஸ் காஸ்ட் இருக்குதுன்னு பார்த்தோன்னா 26,56,059, அல்ட்ராவுக்கு 23,56,890, ப்ரோவுக்கு 16,11,390,
13. டோட்டல் நம்மளுக்கு 66,23,760 வந்திருக்கணும். பட் நான் இங்கே ஏன் 960 வந்திருக்குன்னா நம்ம எல்லாமே பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் இருக்கிறதுனால மேபி கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரலாம். இப்போ இங்கே பார்த்துக்கலாம். ஆப்ஷன் சி, ஏன்னா இதுக்கும் கரெக்டாக வருது. வெயிட், இது கரெக்டு, இது கரெக்டு, இது கரெக்ட். ஆப்ஷன் டி செக் பண்ணலாமா? ஆப்ஷன் டி தான் கரெக்ட். அதே மாதிரி ஃபிஃப்த்து கொஷினில் நம்மளுக்கு என்ன கேட்டாங்கன்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ கேட்டிருக்காங்க. இப்போ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் டிவைடட் பை சேல்ஸ் இன்ட்டு 100 தான் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜ். நான் இங்கே வந்து தனியாக வந்து அதை நான் ஒர்க் அவுட் பண்ணல, ஏன்னா நமக்கு தெரியும் சேல்ஸ் மைனஸ் காஸ்ட் தான் நம்மளோட கிராஸ் ப்ராஃபிட் மைனஸ் ஆப்ரேட்டிங் காஸ்ட் தான் நம்மளோட ஆப்ரேட்டிங் இன்கம். ஸோ நான் இது வந்து நான் ஃபஸ்ட்டே வந்து கிராஸ் ப்ராஃபிட் வரைக்கும் லெஸ் பண்ணி போட்டிருந்தேன். கிராஸ் ப்ராஃபிட் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ இருக்கிற ஆப்ரேட்டிங் காஸ்ட்டை நம்ம தனித்தனியாக வந்து லெஸ் பண்ணி டோட்டலாக ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சி ஒவ்வொன்றுத்துக்கும் செப்பரேட்டாக ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நான் வந்து டைரெக்டாக அந்த ஸ்டேட்மெண்ட்டையே நான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? சேல்ஸ் நமக்கு ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம், காக்ஸ் நம்மளுக்கு ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம், கிராஸ் மார்ஜின் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஆப்ரேட்டிங் காஸ்ட் வந்து ஏக்கு வந்து மேக்ஸுக்கு வந்து 26,56,059 rupees, அல்ட்ராக்கு வந்து 23,56,890, ப்ரோக்கு வந்து 16,11,013 rupees. இப்போ ஆப்ரேட்டிங் இன்கம் நம்மளுக்கு எவ்வளோ வரும்? பேலன்சிங் ஃபிகர் கிராஸ் மார்ஜின்லேருந்து ஆப்ரேட்டிங் காஸ்ட் நம்ம லெஸ் பண்ணோன்னா நம்மளோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் கிடச்சிரும். ஆப்ரேட்டிங் இன்கம், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். ஸோ இதோட இன்டூ இதோட டிவைடட் பை ரெவென்யூ, ஆப்ரேட்டிங் இன்கம் டிவைடட் பை ரெவென்யூ போட்டோன்னா நம்மளுக்கு பர்சன்டேஜ் கிடைக்கும். அந்த பர்சன்டேஜ் தான் வந்து நம்மளோட ஆப்ரேட்டிங் இன்கம் பர்சன்டேஜ். ஸோ நான் வந்து எடுக்கும்போது டேரெக்டாக இதே எடுத்து ஸ்டேட்மெண்ட் போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ ஏதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், கேஸ் சினாரியோ நம்பர் 10. கேஸ் சினாரியோ நம்பர் 10ல் என்ன கேட்டிருக்காங்கன்னா எக்கோ ட்ரான்ஸ் லாஜிஸ்டிக்ஸ் பிவிடி லிமிடெட்னு சொல்லிட்டு ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து சர்வீஸ் காஸ்டிங் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நமக்கு எ ஃபாஸ்ட் க்ரோயிங் மெட்ரோபாலிட்டியன் ஏரியா லொக்கேட்டட் 120 kilometers away. ஓகேங்களா? அதே மாதிரி டு மீட் இன்க்ரீசிங் டிமாண்ட் எக்கோ ட்ரான்ஸ் ஹாஸ் ரீசன்ட்லி எக்ஸ்பேண்டட் இட்ஸ் ஃப்ளீட்ஸ் நவ் ஆப்ரேட்ஸ் 24 டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள்ஸ். இவங்ககிட்ட 24 வெஹிக்கிள்ஸ் இருக்குது. அண்ட் டெய்லி இவங்க வந்து 1 round trip per day போகிறாங்க. கேரியிங் கார்கோ இன் போத் டைரக்ஷன்ஸ் போகிறாங்க. ஹவவர் டு ரிமைன் காம்படேட்டிவ், ensure profitability in a cost sensitive industry, management has decided to undertake a detailed cost analysis for the month of April 2025. அதோட this analysis will guide the pricing strategy and assesses whether the current operations are yielding the desired profit margin 20% on freight revenue. The following data has been compiled by the finance operations departments for cost analysis and pricing decision making. So number of vehicles, capacity per vehicle கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி each vehicle operates in a 1 round trip per day on average. Vehicles are loaded to 85% capacity on forward journey and 65% capacity on the return. On average, 12% of the fleet is under maintenance at any time. The company operates for 26 days in April 2025. ஸோ நமக்கு கொஷினில் ஏப்ரல் மந்தோட எக்ஸ்பெண்டிச்சரே கொடுத்துட்டாங்க. ஸோ ஏப்ரல் மந்தோட எக்ஸ்பெண்டிச்சரே கொடுத்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது பார்க்கலாம். The company operates in in-house workshop that handles routine and emergency repair for its own fleet and external vehicles. As part of the internal cost collection, 45% of the transport manager's salary is charged to the workshop to reflect time and resources dedicated to overseeing maintenance operations. In return, the transport department has been apportioned 95,000 by the workshop for repair and service support during the month. Being a finance manager of the company, you are required to answer the following 5 MCQs. What is the total fixed cost? Fixed cost for April 2025, variable cost for April 2025, freight rate per 10 kilometer to achieve a 20% profit margin, and total wages paid to loading and unloading labors, total 10 kilometer generated by Ecotrans Logistics. Okay. ஸோ நம்ம கொஷின்லேயே வந்து
கொஷின்லேயே வந்து நமக்கு இது வந்து கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் ஏப்ரல் 2025 தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் கொஷின்லேயே நமக்கு அது வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம இதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும்னா, கொடுத்துருக்க காஸ்ட்டில் எது வந்து ஃபிக்ஸட் காஸ்ட்டு, எது வந்து வேரியபிள் காஸ்ட்டுன்னு கண்டுபிடிக்கணும். எந்தெந்த காஸ்ட்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணோன்னு பார்க்கணும். நம்மளுக்கு வந்து இங்கே டிரான்ஸ்போர்ட் மேனேஜரோட சேலரியில் வந்து 45% வந்து மெயின்டெனன்ஸ் ஆப்ரேஷன்ஸ்க்கு போகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போனா நம்ம டிரான்ஸ்போர்ட் மேனேஜருடைய சேலரியில் வந்து 55% தான் வந்து சேலரி. அப்போ அந்த 55% சேலரியை தான் நம்ம போடணும். 75,000 போடக்கூடாது, 55% போடணும். அதுதான் ஃபஸ்ட்டு சேஞ்ச். டிரான்ஸ்போர்ட் மேனேஜரோட சேலரி ஃபஸ்ட்டு நம்ம ஃபிக்ஸட் காஸ்ட்டு வேரியபிள் காஸ்ட்டுன்னு சொல்லி பிரிச்சுக்கணும். எதெல்லாம் ஃபிக்ஸட் காஸ்ட்டு? சேலரி வந்து ஃபிக்ஸட் காஸ்ட்டு. இருக்கிற 3 பேரோட சேலரி, டிரான்ஸ்போர்ட் மேனேஜர், டிரைவர், ஹெல்ப்பர் 3 பேரோட சேலரியுமே வந்து ஃபிக்ஸட் காஸ்ட்டு. அதே மாதிரி ஆனுவல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம், ரோட் லைசன்ஸ் ஃபீ, இது வந்து ஃபிக்ஸட் காஸ்ட். அதே மாதிரி ட்ராக்கிங் சப்ஸ்கிரிப்ஷன் மந்த்லி பேசிஸ், ஜிபிஎஸ் ட்ராக்கிங் சப்ஸ்கிரிப்ஷன், டிரைவர் சேஃப்டி அண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ், கேரேஜ் ரெண்ட்டு, ஒர்க் ஷாப் ரிப்பேர்ஸு, எலக்ட்ரிசிட்டி அண்ட் யூட்டிலிட்டி எக்ஸ்பென்சஸ், டிப்ரிசியேஷன்ஸ். ஸோ இது எல்லாமே ஃபிக்ஸட் காஸ்ட். பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே வேரியபிள் காஸ்ட். ஓகேங்களா? இப்போ ஃபிக்ஸட் காஸ்ட் நம்ம வேரியபிள் காஸ்ட் பிரிச்சிட்டோம். இப்போ ஃபிக்ஸட் காஸ்ட்டு வந்து நம்ம ஃபஸ்ட் ஒன் வந்து மாற்றி எழுதிட்டோம். ஆனால் செகண்ட் ஒன் வந்து 32 டிரைவர்ஸ் அப்படியே தான் எழுதியிருக்கும். 32 டிரைவர்ஸ் 7,04,000 அப்படியே தான் எழுதியிருக்கும். வேஜஸ் அதே வேஜஸ் தான். அதே மாதிரி அடுத்து வந்து ஜிபிஎஸ் வந்து 2,000 பர் வெஹிக்கல்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 2,000 பர் வெஹிக்கல் மந்த்லி பேசிஸ்னால் அப்போ 2,000 × 24 48,000 எழுதணும். ஸோ இந்த ஐட்டம் சேஞ்ச் ஆகிருக்கா? எந்தெந்த ஐட்டம்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு? டிரான்ஸ்போர்ட் மேனேஜர் சேலரி, அதே மாதிரி ஜிபிஎஸ் சப்ஸ்கிரிப்ஷன், அதுக்கப்புறமா டிரைவர் சேஃப்டி ப்ரோக்ராம் 80,000 கொடுத்துருக்கறது அப்படியே எடுத்து எழுதிட வேண்டியது தான். அதே மாதிரி இன்சூரன்ஸ் வந்து ஆனுவலுக்கு கொடுத்துருக்காங்க 9,60,000 சொல்லிட்டு. அதே மாதிரி ரோட் லைசன்ஸும் ஆனுவலுக்கு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்தையும் நம்ம எதுக்கு மாற்றணும்னா மந்த்துக்கு மாற்றணும். ஸோ டிவைடட் பை 12. ஓகேங்களா? அதே மாதிரி டிரைவர் சேஃப்டி ப்ரோக்ராம்ஸ் 80,000 அப்படி எழுதிட்டோம். கேரேஜ் ரெண்ட்டும் ஆனுவலுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனுவல் கொடுத்துருந்தா நம்ம மந்த்லி மாற்றணும். இது மூணுமே ஆனுவலுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ டிவைடட் பை 12 போட்டு மந்த்லிக்கு மாற்றிக்கணும். அதுக்கப்புறமா எலக்ட்ரிசிட்டி அண்ட் யூட்டிலிட்டி எக்ஸ்பென்சஸ் 62,000 அப்படியே தான் வந்திருக்கு. டிப்ரிசியேஷன் மந்த்லியே 6,80,000, ஏன்னா 24 வெஹிக்கல்ஸ்க்கு டிப்ரிசியேஷன் போடுறோம். அப்போ 6,80,000 அப்படியே வருது. ஒர்க் ஷாப் ரிப்பேர்ஸ் அப்போர்ஷன். ஓகே, இங்கே நமக்கு தனியாக கொஷினில் வந்து ஒர்க் ஷாப் ரிப்பேர்ஸ்ன்னு சொல்லிட்டு தனியாக கொடுத்துருக்காங்க 95,000. அதை நம்ம இங்கே எடுத்துகிட்டு வந்து எழுதியிருக்கோம். ஓகேங்களா? 95,000ன்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்க எக்ஸ்ட்ரா ஐட்டம். ஆனால் நம்ம வந்து இந்த செலக்டட் ஐட்டம்ஸ் மட்டும் தான் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து 22,89,250. பேலன்ஸ் இருக்கிற சார்ஜஸ் இது வந்து வேரியபிள் சார்ஜஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒர்க்கிங் நோட் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம ஃபிக்ஸட் காஸ்ட்டுக்கு வந்து ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து 22,89,250 நம்மளுக்கு கிடச்சிருச்சா? அடுத்து வேரியபிள் காஸ்ட் போனோன்னா நமக்கு வந்து லோடிங் அண்ட் அன்லோடிங் சார்ஜஸ் பர் ட்ரிப்புன்னு கொடுத்துருக்காங்க. லோடிங் அண்ட் அன்லோடிங் சார்ஜஸ் பர் ட்ரிப்பு வந்து 950 ருபீஸு. அப்போ ஒரு ட்ரிப்புக்கு வந்து 950 ருபீஸுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா wages paid to loading and unloading labors, number of vehicle per day into number of days into trips into wages per trip. இப்போ நம்மளுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் வெஹிக்கல்ஸ் எவ்வளோ? 24 வெஹிக்கல்ஸ். ஓகே, வேஜஸ் பெய்ட் டு லோடிங் அண்ட் அன்லோடிங்கில் நமக்கு எப்படி இங்கே 88% வந்ததுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் வரலாம். ஸோ அதில் என்னென்னா கொஷினில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நமக்கு ஆல்வேஸ் நமக்கு vehicles are loaded 85% capacity on forward journey, 65% on return. ஆனால் ஆன் ஆவரேஜ் வந்து 12% of the fleet is under maintenance at any time. ஸோ மெயின்டெனன்ஸில் எப்பயுமே 12% இருக்கும் அப்படின்றது கன்சிடர் பண்ணிவிட்டு இப்போ பேலன்ஸ் இருக்கிறது தான் வந்துட்டு 88%. 100 - 12% அப்படின்னு சொல்லிட்டோன்னா அதுதான் 88%. ஸோ அந்த 88% தான் ஆவரேஜ்னு சொல்லி அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம அந்த ஆவரேஜ் தான் யூஸ் பண்ணுறோம். அப்போ நம்பர் ஆஃப் வெஹிக்கல்ஸ் 24 வெஹிக்கல்ஸ் இன்டூ 88% into 26 days into 2 trips per day into
வேஜஸ் பர் ட்ரிப் 950 rupees. அப்போது 21 இது வந்து 21.12 சம்திங் வருது இன்ட்டு 2 இன்ட்டு 26 days இன்ட்டு 950 அப்போ 10,37,400. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வேஜஸ் கண்டுபிடிச்சிட்டோமா, லோடிங் அண்ட் அன்லோடிங்கு. அதே மாதிரி கன்சியூமபிள் ஸ்டோர்ஸ் 1,50,000 அவங்களே கொடுத்துட்டாங்க. டோல் சார்ஜஸ், நம்பர் ஆஃப் வெஹிக்கல்ஸ் 21 வெஹிக்கல்ஸ். ஏன்னா நம்மளுக்கு வந்து 12% வந்து ஆல்வேஸ் இன் ஃப்ளீட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அப்படின்னா மெயின்டெனன்ஸ்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. பேலன்ஸ் இருக்கிறது வந்து 24 இன்ட்டு 88%னா 21 வெஹிக்கல்ஸ். அப்போ 21 வெஹிக்கல்ஸ் இன்ட்டு 2 ட்ரிப் பர் டே இன்ட்டு 26 days இன்ட்டு ₹250. டோல் சார்ஜஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க நமக்கு? 250 பர் ட்ரிப். அப்போ 250 இப்படி போட்டோன்னா 2,73,000. இப்போ நம்மளோட டோல் சார்ஜஸ் எவ்வளோனா 2,73,000. அதே மாதிரி டீசல் பர் லிட்டர் எவ்வளோனா நமக்கு வந்து 24 வெஹிக்கல்ஸ் இன்ட்டு 88% தான் வந்து நம்மளோட வெஹிக்கல்ஸ். அதே மாதிரி 26 days நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணுறோம் இன்ட்டு 2 trips பர் டே. அதே மாதிரி எத்தனை கிலோமீட்டருக்கு போகிறோன்னா 120 கிலோமீட்டருக்கு நம்ம போகிறோம். நம்மளோட கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து நம்மளோட கொஷின் ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கு 120 கிலோமீட்டர் அவேன்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம 120 கிலோமீட்டர் தினமும் போயிட்டு வரோம், ஓகேங்களா? அப்போ 120 கிலோமீட்டர் 26 daysம் போயிட்டு வரோம். 24 வெஹிக்கல்ஸ், 24 இன்ட்டு 88% வெஹிக்கல்ஸ், 21 வெஹிக்கல்ஸ் போயிட்டு வருது இன்ட்டு 82 rupees. டீசலோட காஸ்ட் எவ்வளோனா 4.5 கிலோமீட்டருக்கு 82 rupees. 1 லிட்டர் போட்டோன்னா 4.5 கிலோமீட்டர் போகும். அதனால் டிவைடட் பை 4.5 கிலோமீட்டர் போட்டிருக்கேன். திரும்ப சொல்கிறேன், 24 வெஹிக்கல்ஸ் இன்ட்டு 88%, 21 வெஹிக்கல்ஸ், 21 வெஹிக்கல்ஸும் 120 கிலோமீட்டர் போயிட்டு வருது, ஒரு நாளைக்கு போயிட்டு வருது. 2 trips பர் டே இன்ட்டு 26 days in a month போயிட்டு வருது. ஸோ இது வந்து டோட்டல் கிலோமீட்டர்ஸ்க்காக அதே மாதிரி நமக்கு 4.5 கிலோமீட்டருக்கு 1 லிட்டர் போட்டால் டீசல் போட்டால் போதும். 1 லிட்டர் டீசலோட விலை 82 rupees. அப்போ டிவைடட் பை 4.5 கிலோமீட்டர் போட்டாலும் நம்மளுக்கு எவ்வளோ டீசல் ஆகுன்றது தெரிஞ்சிடும். அப்போ நம்மளோட டீசல் காஸ்ட் வந்து 21 வெஹிக்கல்ஸ்க்கும் சேர்த்து 24,01,485 வருது, ஓகேங்களா? அது நம்மளோட டீசல். அதே மாதிரி லூப்ரிகண்ட் அண்ட் ஆயில்ஸ் இதெல்லாமே டேரெக்டாக கொடுத்துட்டாங்க, டயர்ஸ் அண்ட் டியூப்ஸ் எல்லாம் சொல்லிட்டு அதை நம்ம டேரெக்டாக எழுதிட்டோம், நம்ம எதையும் விடலை. ஸோ டோட்டலாக நம்ம போட்டுட்டோம். இப்போ நம்மளோட டோட்டல் வேரியபிள் காஸ்ட்டு 44,71,885. அதே மாதிரி டோட்டல் காஸ்ட்டும் தெரிஞ்சிருச்சு. டோட்டல் 10 கிலோமீட்டர்ஸ் அது எவ்வளோன்னு சொல்லி பார்க்கலாம். ஒர்க்கிங் நோட் நம்பர் 4. டோட்டல் 10 கிலோமீட்டர் எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா, நம்மளுக்கு 6 வெஹிக்கல்ஸ் வந்து 10 மீட்டருக்கு போகுது, கெப்பாசிட்டி பர் வெஹிக்கல் 10 மீட்டர். அதே மாதிரி 8 வெஹிக்கல்ஸ் வந்து 14 மீட்டர். 6க்கு அடுத்த 6க்கு வந்து 18, அடுத்த 4க்கு வந்து 22. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 6 இன்ட்டு 60 ப்ளஸ் 8 இன்ட்டு 14 ப்ளஸ் 6 இன்ட்டு 18 ப்ளஸ் 4 இன்ட்டு 22 போட்டுட்டு நம்மளோட ஆவரேஜ் நமக்கு போகும்போது 85% கெப்பாசிட்டி, வரும்போது 65% கெப்பாசிட்டி. ஸோ இதோட ஆவரேஜ் போட்டோன்னா 85 + 65 டிவைடட் பை 2. அதே மாதிரி ஒரு நாளைக்கு நமக்கு வந்து 120 கிலோமீட்டர்ஸ் போகுது இன்ட்டு 2 trips பர் டே, போயிட்டு வர்றது 2 trips பர் டே இன்ட்டு 26 days இன்ட்டு 88%. நம்மளுக்கு ஃப்ளீட் போக 12% மெயின்டெனன்ஸ் போக 88% தான் இருக்குது. ஸோ இதை ஓவராலாக எல்லாத்தையும் நம்ம ஒட்டுக்க போட்டு நம்ம 10 கிலோமீட்டர் கண்டுபிடிச்சோன்னா நமக்கு வந்து 15,15,571.2 10 கிலோமீட்டர் கிடச்சிடும், ஓகேங்களா? 10 கிலோமீட்டருக்கு பக்கத்துலேயே ஆன்சரும் இருக்குது, அதுதான் ஆன்சர். அதை அப்படியே செலக்ட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு நம்மளோட இப்போது நம்மளுக்கு டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை டோட்டல் 10 கிலோமீட்டர் கண்டுபிடிச்சோன்னா காஸ்ட் பர் 10 கிலோமீட்டர் நமக்கு கிடச்சிடும். காஸ்ட் பர் 10 கிலோமீட்டரோட 20% ப்ராஃபிட்டை நம்ம ஆட் பண்ணோன்னா, ஆன் ஃப்ரைட் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு சார்ஜபிள் ஃப்ரைட் பர் 10 கிலோமீட்டர் கிடச்சிடும். அதுதான் நம்மளோட கொஷினில் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபிக்ஸட் காஸ்ட் கேட்டாங்க, அடுத்து வேரியபிள் காஸ்ட் கேட்டாங்க, அதுக்கப்புறமா டோட்டல் ஃப்ரைட் ரேட் பர் 10 கிலோமீட்டர் டு அச்சீவ் 20% ப்ராஃபிட். நம்மளோட 10 கிலோமீட்டர் பர் 10 கிலோமீட்டர் 4.461. இப்போ இதோட 20% ஆன் ஃப்ரைட்டுன்னு வச்சோன்னா, இப்போ 20% ஆன் ஃப்ரைட்டுன்னா அது எப்படி கண்டுபிடிப்போம்னா, இது வந்து இப்போ வந்து காஸ்ட் வந்து 80%னா ப்ராஃபிட் 20னா டோட்டல் 100 வரணும், அப்படி நினச்சிக்கலாம். ஆன் ஃப்ரைட் 20%னா சேல்ஸ் வந்து, அதாவது ஃப்ரைட் வந்து 100ஆக இருக்கும்,
அந்த 100ல் காஸ்ட் 80 இருக்கும். அப்போ தான் ப்ராஃபிட் 20 வரும். ஓகேங்களா? அப்போது இது வந்து 80%. அப்போ 4.461 டிவைடட் பை 80% போட்டோம்னா நம்மளுக்கு 5.576 கிடச்சிரும். அதுதான் நம்மளோட ஃப்ரைட் ரேட் பெர் டன் கிலோமீட்டர் டு அச்சீவ் அ ப்ராஃபிட் ஆன் 20% மார்ஜின். ஓகேங்களா? இப்போது டோட்டல் வேஜஸ் பெய்டு டு லோடிங் அண்ட் அன்லோடிங் லேபர் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா? டோட்டல் வேஜஸ் பெய்டு வந்து 10,37,400. ஸோ நம்ம இந்த கொஷின் முடிச்சிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லி. இந்த கொஷின் பார்த்தோன்னா கேஸ் நம்பர் 11 ஒரு வித்தியாசமான கொஷின். காஸ்ட் ஷீட்டில் இது மாதிரி கேஸை நான் இப்போ தான் பார்க்குறேன். ஒரு புது கொஷின் மாதிரி இருந்தது. In order to provide employment opportunities in rural area, Madhya Pradesh give loan to a company for 30 crores. The loan is refundable after 20 years in a lump sum amount. Madhya Pradesh government kept a stipulation that 40% of the cloth production shall be supplied to the government at a nominal rate of 10 per meter. This supply shall be used by the government for making uniforms for class 4 employees of state government. Haryana cloth mill of Hisar took loan of 30 crores and commenced business in Dindori, a rural district of Madhya Pradesh. Production commenced at, அதாவது என்ன கொஷின் கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டாங்க 30 crore வந்து லோன் கொடுக்குறாங்க ஒரு கம்பெனிக்கு. லோன் கொடுக்குறது எதுக்குன்னா டு ப்ரொமோட் வந்து ரூரல் ஏரியாஸை டெவலப் பண்ணுறதுக்காக கொடுக்குறாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம அதை வாங்குகிற கம்பெனி என்ன பண்ணணும்னா ரூரல் ஏரியாவில் கம்பெனி ஃபார்ம் பண்ணி ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போது லோன் வந்து 20 years கழித்து தான் ரீபே பண்ண போகிறாங்க. ஆனால் மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட் என்ன கேட்குறாங்கன்னா 40% ஆஃப் த ப்ரொடக்ஷனை வந்து நீங்கள் எனக்கு நாமினல் ரேட்டுக்கு 10 rupees per மீட்டருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இருக்கிற டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஹரியானா கிளாத் மில் ஆஃப் ஹிசார்ன்றவங்க 30 crore வந்து லோன் எடுத்துக்கிட்டாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா என்ன கொடுத்துருக்காங்கன்னா 40 lakh meters வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, 40 lakh meters வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ரா மெட்டீரியல் கன்சியூம்டு கொடுத்துருக்காங்க, டைரக்ட் வேஜஸ், ஃப்ரைட் இன்வெர்ட்ஸ், factory overheads estimated at 30% of the prime cost, overheads are estimated at 20% of the factory cost, donations and fines and penalties. டொனேஷனும் சரி பெனால்ட்டியும் சரி காஸ்ட் ஷீட்டில் வரக்கூடாது. இந்த டீட்டெயில்ஸ் பொறுத்தே நமக்கு தெரியுது இது காஸ்ட் ஷீட்டுன்னு சொல்லிட்டு. ஆனால் காஸ்ட் ஷீட்டில் டொனேஷன்ஸும் பெனால்ட்டிஸும் வரக்கூடாது. அதனால தான் தனியாக செப்பரேட்டாக கலரில் மார்க் பண்ணேன். செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட் அட் எஸ்டிமேட்டட் அட் 1,69,52,000 rupees கொடுத்துட்டாங்க. செல்லிங் ப்ரைஸ் டு பி சார்ஜ்டு ஃப்ரம் தி ஜென்ரல் பப்ளிக். இதுதான் ஹிண்டே. நம்மளோட மெயின் கொஷின் வந்து இது வரைக்கும் இருக்கிற கொஷினில் கிடையாது. இந்த 3 lines தான் நம்மளோட மெயின் கொஷினே இருக்குது. என்னென்னா இதை பொறுத்து தான் நம்மளோட கொஷினோட ஆன்சர்ஸே இருக்குது. த செல்லிங் ப்ரைஸ் டு பி சார்ஜ்டு ஃப்ரம் த ஜென்ரல் பப்ளிக் is to be fixed in such a way as to earn a profit of 30% on total cost of sales and price should be in multiple of ₹1. அதாவது என்னென்னா இப்போது கவர்மெண்ட்டுக்கு இவங்க கொடுத்துட்டாங்க 40% ஆஃப் த ப்ரொடக்ஷனை வந்து நாமினல் ரேட் ஆஃப் 10 per மீட்டர்னு சொல்லி கொடுத்துருவாங்க. இப்போது பேலன்ஸ் இருக்கிற பணம் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து 30%, அதாவது ஃபுல் அமௌண்ட்டில் 40 lakh மீட்டருக்குமே வந்து 30% எவ்வளோ ப்ராஃபிட் வருதோ அந்த ப்ராஃபிட் அமௌண்ட்டை ஜென்ரல் பப்ளிக் கிட்டேருந்து கலெக்ட் பண்ணிக்கொண்டு சம் போடும்போது நான் இது இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு இதை லைட்டாக பார்த்து வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஆக்சுவல் ஓவர்ஹெட்ஸும் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு எப்போயுமே காஸ்ட் ஷீட்டில் நம்ம என்ன ஓவர்ஹெட்ஸ் போடுவோம், அப்சார்வ்டு ஓவர்ஹெட்ஸ் போடுவோம். இங்கே வந்து நம்மளுக்கு ஆக்சுவல் ஓவர்ஹெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு வேளை ரிகன்சிலேஷன் ஏதாவது போடணுமா ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆக்சுவல் ஓவர்ஹெட்ஸையும் அப்சார்வ்டையும் பார்த்தாலே நமக்கு தோணணும். அதோட அமௌண்ட் வேறு வேறையாகவும் வரும். ஓகேங்களா? இந்த ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸை எடுத்து காஸ்ட் ஷீட்டில் போடக்கூடாது. இது வந்து ஆக்சுவல் ஓவர்ஹெட்ஸ். ஆக்சுவல் ஓவர்ஹெட்ஸை நம்ம காஸ்ட் ஷீட்டுக்கு எடுத்துகிட்டு போக மாட்டோம். அதுக்கடுத்து the company has been requested to submit a cost audit report to the government detailing the production activities in its factory. As part of the process, the government has provided a draft format containing several key questions that must be addressed within the report. These questions are designed to ensure the accuracy and transparency of the company's production cost, and they play a critical role in shaping the audit report. Before proceeding the preparation of the final cost audit report, it is essential that the company carefully reviews and works out the answers to these questions. Okay.
இப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா நம்மளோட காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் பர் மீட்டர் கேட்டிருக்காங்க. டிட்டர்மைன் த லாஸ் எலமெண்ட் பர் மீட்டர் இன் கவர்மெண்ட் சப்ளை. கவர்மெண்ட் சப்ளைக்கு பண்ணுறதுனால நம்மளுக்கு எவ்வளோ லாஸ் வருதுன்னு கேட்டிருக்காங்க. செல்லிங் ப்ரைஸ் பர் மீட்டர் சார்ஜ்டு ஃப்ரம் ஜென்ரல் பப்ளிக். ஜென்ரல் பப்ளிக் கிட்ட நம்ம எவ்வளோ செல்லிங் ப்ரைஸ் சார்ஜ் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆன் ஓவரால் சேல்ஸ் ப்ரொசீட்ஸ் ஆஸ் பர் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்மளுக்கு ஏன் ஆக்சுவல் கொடுத்தாங்கன்னு தெரியுதா? நம்மளுக்கு ஃபினான்ஷியல் அக்கௌண்ட் டேட்டாவை கூட சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து காஸ்டிங்கில் எப்போயுமே அப்சார்ப்டு தான் போடுவோம், ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸில் தான் ஆக்சுவல் போடுவோம். ஸோ ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டு படியும் நம்ம போடணும் இந்த சம்மில். அதே மாதிரி வாட் வில் பி த நெட் ப்ராஃபிட் இன் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் த ஃபேக்ட்ரி இஃப் த கவர்மெண்ட் ஃபிக்ஸட் த ப்ரைஸ் ஆஃப் த கிளாத் டு பி சோல்டு டு ஜென்ரல் பப்ளிக் அட் ₹28. ஓகே, ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாம். இப்போ நமக்கு காஸ்ட் ஷீட் போடணுன்னா இதோட காஸ்ட் ஷீட்டில் வந்து ஒரு நிமிஷம். டைரக்ட் மெட்டீரியல் வந்து 120 lakh, 1,20 lakh. அதை நான் வந்து 120 lakhன்னு சொல்லி எழுதிட்டேன். ஓகேங்களா? ஃப்ரைட்டு நம்ம ரா மெட்டீரியல் கன்சியூம் கண்டுபிடிக்கிறது, டைரக்ட் மெட்டீரியல் கன்சியூம் கண்டுபிடிக்கிறதுக்கே ஃப்ரைட் ஆட் பண்ணணும். ஸோ ஃப்ரைட் இன்வெர்ட்ஸ் 8 lakhs வந்து ரா மெட்டீரியல் கன்சியூம்டுக்கு ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ நம்மளுக்கு 120 lakh + 8 lakh 128 lakh கிடைக்கும். அதே மாதிரி டைரக்ட் வேஜஸ் வந்து நமக்கு 180 lakh கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க, எடுத்து எழுதிட்டேன். அப்போ நம்மளோட ப்ரைம் காஸ்ட் எவ்வளோ? 128 + 180 308 lakhs. ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ் எவ்வளோனா 30% ஆஃப் த ப்ரைம் காஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 308 lakhs × 30% வந்து 92.4 lakhs. அப்போது நம்மளோட ப்ரைம் காஸ்ட்டையும் நம்ம ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸையும் ஆட் பண்ணோன்னா நம்மளோட ஃபேக்ட்ரி காஸ்ட் வந்து 400.4 lakhs வருது. நம்ம எக்ஸாம்பிள் எழுதும் போது நம்பர்ஸில் எழுதிக்கலாம். இங்கே வந்து நான் எம்சிக்யூன்றதுனால நான் ஷார்ட்டாக எழுதிக்கிட்டேன். ஓகேங்களா? அதே மாதிரி ஃபேக்ட்ரி காஸ்ட் வந்து 400.4 lakhs. ஆக்சுவல் ஓவர் ஹெட் எவ்வளோனா எஸ்டிமேட்டட் 20% ஆஃப் ஃபேக்ட்ரி காஸ்ட். 20% ஆஃப் ஃபேக்ட்ரி காஸ்ட்னா 400.4 lakhsல 20% 80.08 lakhs. இப்போ நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கிடைக்கும். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஒரு காக்ஸ்ன்னு கூட சொல்லிக்கலாம். இப்போது அதை ஆட் பண்ணோன்னா நமக்கு 480.48 lakhs கிடைக்கும். அதோட செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட் கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க 169.52 lakhsன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் வந்து 650 lakhs கிடைக்குது. இப்போது 650 lakhs கிடைக்குதுன்னா அதோட 30% ப்ராஃபிட் நமக்கு வேணும்னு சொல்லியிருக்காங்க. 30% ப்ராஃபிட்னா 650 lakhல 30% ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி போட்டோம்னா நமக்கு கொஷினில் வந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்லேருந்து 30%ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ சேல்ஸ் வந்து நம்மளுக்கு 130, காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் வந்து 100, ப்ராஃபிட் 30, 130. ஓகேங்களா? நம்மளுக்கு டு ஏர்ன் அ ப்ராஃபிட் 30% ஆன் டோட்டல் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். அப்போ 650 lakhs இன்ட்டு 30% போட்டோன்னா நமக்கு 195 lakhs. அப்போ நம்ம சேல்ஸ் எவ்வளோனா 845 lakhs. ஓகேங்களா? இப்போ இது வரைக்கும் பார்த்துட்டு நம்மளோட பேலன்ஸ் நம்ம என்ன ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும்னு பார்க்கலாம். காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் பர் மீட்டர் கேட்டிருக்காங்க. நம்மளோட காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் வந்து 650 lakh. மீட்டர்ஸ் வந்து நமக்கு டோட்டலாக 40 lakh மீட்டர்ஸ் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ பர் மீட்டர் வந்து 16.25 per meter. ஓகேங்களா? அப்போ நம்ம ஆன்சர் வந்து 16.25 per meter. அதே மாதிரி டிட்டர்மைன் தி லாஸ் எலமெண்ட் பர் மீட்டர் இன் கவர்மெண்ட் சப்ளை. நம்ம கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம வந்து 10 rupeesக்கு தான் கவர்மெண்ட் கிட்ட கொடுக்குறோம். அப்போது 16.25 rupees கொடுக்க வேண்டிய ஒரு மீட்டரை நம்ம கவர்மெண்ட்டுக்கு 10 rupees கொடுக்கறதுனால நமக்கு லாஸ் 6.25 மீட்டர். ஸோ நம்மளோட லாஸ் வந்து 6.25 மீட்டர். ஓகேங்களா? இது வரைக்கும் புரிஞ்சிருச்சுன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு தான் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம இங்கே வந்து நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொன்னேன்ல, அது இங்கே தான். என்னென்னா நம்மளோட ப்ராஃபிட் வந்து 195 lakhs. அதோடு சேர்த்து நம்மளுக்கு இங்கே லாஸ் இருக்குது பார்த்தீங்களா? நம்மளோட லாஸ் எவ்வளோனா 40 lakh மீட்டரில் 40% இன்ட்டு 6.25 அது நம்மளோட லாஸ். அப்படி பார்த்தோன்னா நமக்கு 1 crore வரும். இல்லை நான் 100 lakhs அப்படி எழுதிக்கிறேன். ஓகே, அப்போது நம்மளோட ப்ராஃபிட்டையும் சரி இந்த லாஸையும் சேர்த்து ஜென்ரல் பப்ளிக்கு நம்ம கொடுக்குறதுல நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். இப்போ வரைக்கும் புரியலைனா கூட திரும்ப நான் சொல்கிறேன், இதில் பார்த்துக்கலாம். சேல்ஸ் வந்து எவ்வளோ 845 lakhs நமக்கு தெரியும்.
சேல்ஸ் வந்து நமக்கு 845 lakhs. சப்ளை டு த கவர்மெண்ட் எவ்வளோ? சப்ளை டு த கவர்மெண்ட் வந்து நம்ம 10 rupeesக்கு கொடுக்குறோம். ஓகேங்களா? 40 lakh மீட்டர் இன்ட்டு 40%னா நமக்கு 16 lakh வரும். ஓகே, 16 lakh நம்ம 10 rupeesக்கு கொடுக்குறோன்னா 160 lakh. அப்போது நம்மளுக்கு வந்து 845 lakhஸில் 160 lakhs நம்ம ஏற்கனவே ரெக்கவர் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுக்கு பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 685 lakhs. இந்த 685 lakhஸில் நமக்கு என்னெல்லாம் இருக்குன்னா ப்ராஃபிட்டும் இன்க்ளூட் ஆகிருக்கு. ஓகேங்களா? நம்மளோட இந்த 195 lakhs நம்மளோட ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிச்சோம்ல, இந்த ப்ராஃபிட்டும் இன்க்ளூட் ஆகி தான் இது 685 lakhs. ஓகே, இன்னும் டீட்டெயிலாக சொல்லணுன்னா இந்த 685 lakhs எப்படி வந்ததுன்னா, காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் வந்து 650 lakhs. கொஷினில் நம்ம கண்டுபிடிச்ச காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் 650 lakhs. அதோட 30% ப்ராஃபிட்னா 195 lakhs. அதோட டோட்டல் தான் 845 lakhs. அந்த காஸ்ட் ஆஃப் சேல்ஸில் இருந்து நம்ம 160 lakhs வந்து கவர்மெண்ட்டுக்கு 10 rupees கொடுத்து ரெக்கவர் பண்ணிட்டோம். அப்போ காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்லேயே நம்மளுக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னா 490 lakhs. நம்மளோட ப்ராஃபிட்டு 195 lakhs. அப்போ நம்ம காஸ்ட் ஆஃப் சேல்ஸில் இருக்க பேலன்ஸு ப்ளஸ் ப்ராஃபிட் 195 lakhs சேர்ந்தது தான் 685 lakhs. இந்த நான் இப்போ சொல்கிறது புரியலன்னா இன்னொரு தடவை ரீவைண்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஏன்னா இதுதான் வந்து ஷார்ட்டாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக சொல்லியிருக்கேன். ஸோ இந்த 685 lakhs எவ்வளோ எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு, இந்த 685 lakhsக்கும் நம்ம ஜென்ரல் பப்ளிக்கிட்டேருந்து ரெக்கவர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜென்ரல் பப்ளிக்கிட்டேருந்து எப்படி ரெக்கவர் பண்ண முடியும்? 40 lakh மீட்டர் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணதில் 40% தான் நம்ம கவர்மெண்ட்டுக்கு சேல் பண்ணோம். அப்போ 60% இன்னும் நமக்கு பேலன்ஸ் இருக்குது. அந்த 60% தான் 24 lakh மீட்டர் வந்து கிளாத்து நம்மக்கிட்ட இருக்குது. அந்த 24 lakh கிளாத்தை வந்து 16.25க்கு சேல் பண்ணாமல் நம்ம வந்து 29 rupeesக்கு சேல் பண்ண போகிறோம். எப்படின்னா, நம்ம 16.25க்கு நம்ம சப்போஸ் சேல் பண்ணோன்னா என்ன ஆகும்? நம்ம 16.25 into 24 lakh 3.9 crore, அதாவது 390 lakhs தான் நம்மளால் ரெக்கவர் பண்ண முடியும். ஆனால் என்ன சொல்கிறாங்க, ஜென்ரல் பப்ளிக்கு இன்னும் விலை ஏற்றி வச்சு நம்ம வந்து இந்த காஸ்ட்டை வந்து ரெக்கவர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம 24 lakh மீட்டரில் இந்த 685 lakhஸை கவர் பண்ணணும். எப்படி கவர் பண்ணுவோம்? 685 lakhs டிவைடட் பை 24 lakh மீட்டர் போட்டோன்னா பர் மீட்டர் வந்து 28.54 பர் மீட்டர் வருது. அது ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்க சொல்லி கொஷினில் கொடுத்துருக்காங்க. கொஷின் பார்த்தோன்னா நமக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க, ஷுட் பி மல்டிபிள் இன் ₹1ன்னு சொல்லியிருக்காங்க. ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிட்டு 29 rupeesக்கு வந்து ஒரு மீட்டர் 29 rupeesக்கு வந்து விற்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? செல்லிங் ப்ரைஸ் பர் மீட்டர் டு ஜென்ரல் பப்ளிக் வந்து 29 rupees. What is the rate of return and overall sales proceeds as per the financial accounts? Financial accounts போட சொல்லியிருக்காங்க. ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் நம்ம போடும்போது ஆக்சுவல் போடுவோமா அப்சர்வ்டு போடுவோம்னா ஆக்சுவல் போடுவோம். ஸோ இதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம்னு பார்க்கலாம். டைரக்ட் மெட்டீரியல் அதே தான். டைரக்ட் மெட்டீரியல் 120 lakhs, ஃப்ரைட் இன்வெர்ட்ஸ் 8 lakhs, டைரக்ட் வேஜஸ் 180 lakhs எல்லாம் சேம். ஓவர் ஹெட்ஸ் தான் சேஞ்ச் ஆகும். ஓவர் ஹெட்ஸ் எவ்வளோ? ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் 89.5 lakhs, AOH 90.5 lakhs, SOH 170 lakh. ஓகேங்களா? அதே மாதிரி ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்ஸில் நம்ம டொனேஷன் அண்ட் பெனால்ட்டி எடுத்துப்போம். காஸ்ட் ஷீட்டில் நம்ம இதை எடுத்துக்க மாட்டோம், ஆனால் நம்ம இதில் வந்து எடுத்துப்போம். ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம சேல்ஸ் எவ்வளோ இருக்குன்னா, நம்ம 29 rupeesக்கு, அதாவது 24 lakh மீட்டர் கிளாத்தை வந்து ஒரு மீட்டர் 29ன்னு சொல்லி விற்கிறோம். அதே மாதிரி கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குற 16 lakh மீட்டர் கிளாத்தை வந்து 10 rupees per மீட்டர்னு விற்கிறோம். அப்போ டோட்டலாக நமக்கு இதோட டோட்டல் சேல்ஸ் வந்து 856 lakhs வரும். 8 crore 56 lakhs. ஓகேங்களா? நமக்கு காஸ்ட் ஷீட்டில் இருக்கிற டீட்டெயில்ஸ் டிஃபர் ஆகும், ஏன்னா சேல்ஸ் வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி டொனேஷன் அண்ட் பெனால்ட்டி இருக்காது, ஓவர் ஹெட்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் காஸ்ட் ஷீட் வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு கண்டுபிடிக்கிற ப்ராஃபிட் வந்து நியூ ப்ராஃபிட் 191 lakhs நமக்கு கிடைக்கிது. ஸோ ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எவ்வளோனா 191 lakhs டிவைடட் பை 856 lakhs. ஓகேங்களா? அப்போ பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சோன்னா நமக்கு 22.313%. ரேட் ஆஃப் ரிட்டர்ன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்.
அதே மாதிரி next, what will be the net profit in the financial account from the factory if the government fixed the price of the cloth to be sold to general public at 28 rupees? அதாவது நம்மளோட நியூ ப்ராஃபிட் என்னவா இருக்குன்னா, ஜென்ரல் பப்ளிக்கிட்ட நீங்கள் 29 ருபீஸ்க்கு விற்காமல் 28 ருபீஸ்க்கு விற்றீங்கன்னா உங்களோட ப்ராஃபிட் என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. நம்ம வந்து 24 lakh மீட்டர் கிளாத்து தான் வந்து 28 ருபீஸ்க்கு ஜென்ரல் பப்ளிக்கு விற்க முடியும். ஏன்னா பேலன்ஸ் இருக்க 16 lakh என்ன பண்ணுறோம், கவர்மெண்ட்டுக்கு 10 ருபீஸ்க்கு விற்கிறோம். அப்போ 24 lakh மீட்டர் கிளாத்தை வந்து நம்ம 28 ருபீஸ்க்கு விற்றோன்னா நம்ம வந்து டோட்டல் வந்து 832 lakhs. அதே மாதிரி நம்ம காஸ்ட் ஆஸ் பர் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணோன்னா நம்மளோட காஸ்ட் வந்து 665 lakhs ஆஸ் பர் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ். ஸோ ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு 1,67 lakhs வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். அதுதான் வந்து நம்மளோட நியூ ப்ராஃபிட் 1,67 lakhs. ஓகேங்களா? ஸோ இந்த கொஷின் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். கேஸ் நம்பர் 12. கேஸ் நம்பர் 12 வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்லேருந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டாங்க. டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு ஒவ்வொன்று 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆன்சரில் எந்த ஆன்சர் கரெக்டுன்னு செக் பண்ணோம். அதுக்கு நம்ம 4 ஆன்சருமே போட்டு பார்க்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து மெட்டீரியல் வேரியன்ஸ். நான் வந்து மெட்டீரியல் வேரியன்ஸ் உங்களுக்கு ஃபார்முலாவோட எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்தேன். மெட்டீரியல் வேரியன்ஸ் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு காஸ்ட் வேரியன்ஸ். காஸ்ட் வேரியன்ஸில் சிம்பிளாக நம்ம இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே. அதுக்கப்புறம் நம்ம சம்ஸ் போட போட இன்னும் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா? மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் இன்ட்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி இன்ட்டு ஆக்சுவல் ப்ரைஸ். ஓகேங்களா? ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி இன்ட்டு ஆக்சுவல் ப்ரைஸ். இப்போ மெட்டீரியல் ப்ரைஸ் வேரியன்ஸ், மெட்டீரியல் காஸ்ட்டு வந்து 2 டிவிஷன் இருக்குது, ப்ரைஸ் அண்ட் யூசேஜ் வேரியன்ஸ்னு சொல்லிட்டு. ப்ரைஸ் வேரியன்ஸ் என்ன பண்ணுவோன்னா ப்ரைஸோட டிஃப்ரென்ஸ், ப்ரைஸுக்குள்ளே இருக்கிற டிஃப்ரென்ஸ், ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் மைனஸ் ஆக்சுவல் ப்ரைஸ் இன்ட்டு ஆக்சுவல் குவான்டிட்டி. எப்போவுமே ஸ்டாண்டர்டில் இருந்து தான் நம்ம ஆக்சுவலை லெஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? எப்போயுமே ஆக்சுவல் மைனஸ் ஸ்டாண்டர்டை நம்ம போட மாட்டோம் எதுலேயுமே சரி. அதனால் ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் மைனஸ் ஆக்சுவல் ப்ரைஸ் இன்ட்டு ஆக்சுவல் குவான்டிட்டி. இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் ஆக்சுவல் குவான்டிட்டி வரும். மற்ற எல்லா இடத்துலையுமே வந்து நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் தான் வரும். ஓகேங்களா? இல்லை நம்மளுக்கு டோட்டல் வேல்யூ இது பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் நம்ம ஆக்சுவல் குவான்டிட்டியை மல்டிப்ளை பண்ணுவோம். ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் மைனஸ் ஆக்சுவல் ப்ரைஸ் இன்ட்டு ஆக்சுவல் குவான்டிட்டி. மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ். யூசேஜ் வேரியன்ஸ்னால் என்னென்னா நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோன்றதுக்க வேரியன்ஸ். அப்போது ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி, குவான்டிட்டியோடைய டிஃப்ரென்ஸ் இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ். ஓகேங்களா? இப்போது யூசேஜ் வேரியன்ஸில் நம்மளுக்கு 2 இருக்குது, மிக்ஸ் வேரியன்ஸ், ஈல்டு வேரியன்ஸ்னு சொல்லிட்டு. இது வந்து அடுத்த டிவிஷன், ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி மைனஸ் ரிவைஸ்ட் ஆக்சுவல் குவான்டிட்டி இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ். இங்கேயும் நம்ம ஸ்டாண்டர்ட் மைனஸ் ரிவைஸ்ட் ஆக்சுவல் குவான்டிட்டி பார்க்குறோம். ரிவைஸ்ட் ஆக்சுவல் குவான்டிட்டி மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி. நான் என்ன சொன்னேன், ஆக்சுவல் குவான்டிட்டி மைனஸ் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டின்னு ஒன்று வராதுன்னு சொன்னேன். இங்கேயும் அதே மாதிரி தான், ரிவைஸ்ட் ஆக்சுவல் குவான்டிட்டி மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் மட்டும் நம்ம படிச்சுட்டாலே போதும். லேபர் காஸ்ட் அதே மாதிரி தான் வரும். லேபர் காஸ்ட்டில் இந்த குவான்டிட்டின்னு இருக்க இடத்துல ஹவர்ஸ்ன்னு எழுதிக்கோங்க, ப்ரைஸ்ன்னு இருக்க இடத்துல ரேட்டுன்னு எழுதிக்கோங்க. அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி லேபர் காஸ்ட்டுக்கும் லேபர் காஸ்ட் வேரியன்ஸுக்கும் அதே தான். என்னென்னா இங்கே ஹவர், ஆக்சுவல் ஹவர்ஸ் மட்டும் இங்கே பெய்டு வரும். லேபர் ரேட்டுக்கும் காஸ்ட்டுக்கும் பெய்டு வரும். மற்றது எல்லாமே ஒர்க்குடுன்னு வரும். எல்லா ஹவர்ஸ்க்குமே வந்து ஒர்க்குடுன்னு வரும், ஆக்சுவல் ஹவர்ஸ். அதேமாதிரி ஐடல் டைம் வேரியன்ஸ் என்னென்னா ஆக்சுவல் ஹவர்ஸ் ஒர்க்குடு மைனஸ் ஆக்சுவல் ஹவர்ஸ் பெய்டு இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ரேட். இது மட்டும்தான் புதுசாக இருக்கும். அதோட இது ஆல்வேஸ் அட்வர்ஸ். ஐடல் டைம்ன்றதே வந்து அட்வர்ஸில் தான் வரும். லேபர் காஸ்ட் வேரியன்ஸ் பார்த்துட்டோமா? ஃபிக்ஸட் காஸ்ட் வேரியன்ஸ். ஃபிக்ஸட் காஸ்ட் வேரியன்ஸ்னால் அப்சர்வ்டு மைனஸ் ஆக்சுவல். நம்ம ஃபிக்ஸட் காஸ்ட் வேரியன்ஸ் எப்போ வரும், நம்ம காஸ்ட் அக்கௌண்டிங்க்கும் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்க்கும் வரும். ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் நம்ம ஆக்சுவல் போடுவோம், காஸ்ட் அக்கௌண்டிங்கில் அப்சார்ப்டு போடுவோம். ஸோ அப்சார்ப்ட் மைனஸ் ஆக்சுவல் தான் ஃபிக்ஸட் காஸ்ட், ஃபிக்ஸட் ஓவர்ஹெடோட வேரியன்ஸ். ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் வேரியன்ஸில் எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸ். எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸ் எப்போ வரும்னா பட்ஜெட் மைனஸ் ஆக்சுவல். நம்ம என்ன பட்ஜெட் பண்ணோமோ அதை விட ஆக்சுவல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா. அப்சார்ப்னா என்னென்னா ஆக்சுவல் குவான்டிட்டி இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ரேட். பட்ஜெட்னா என்னென்னா ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ரேட். ஓகேங்களா? வால்யூம் வேரியன்ஸ். வால்யூம் வேரியன்ஸ்னால் என்னென்னா அப்சார்ப்டு ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் மைனஸ் பட்ஜெட்டட் ஓவர்ஹெட். இந்த ஃபார்முலாஸ் மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னாலே ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் ஈஸியாக போடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம்.
கொஷினில் வந்து ஃபஸ்ட்டு மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ் கேட்டிருக்காங்க. யூசேஜ் வேரியன்ஸ் போடலாமா? யூசேஜ் வேரியன்ஸோட ஃபார்முலா என்ன? ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி இன்டூ ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ். இப்போ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டின்னா என்னென்னா ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஃபார் ஆக்சுவல் அவுட்புட். நம்மளுக்கு ஆக்சுவல் அவுட்புட் எவ்வளோ? 4800 யூனிட்ஸ். அப்போ 4800 யூனிட்ஸ்க்கு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி எவ்வளோ? ஒரு யூனிட்டுக்கு வந்து 10 kg தான் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. அப்போ 4800 யூனிட்ஸுக்கு இன்டூ 10 kg தான், அதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி 48,000 kg. ஆக்சுவல் கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க 49,000 kg. ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் வந்து ₹5 பர் கேஜி. அப்போ 48,000 மைனஸ் 49,000 இன்டூ ₹5 5,000 அட்வர்ஸ். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 5,000 ஃபேவரபிள்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. அதே மாதிரி லேபர் ரேட் வேரியன்ஸ். லேபர் ரேட் வேரியன்ஸ் வந்து நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் இன் ரேட், ஸ்டாண்டர்ட் ரேட் மைனஸ் ஆக்சுவல் ரேட் இன்டூ ஆக்சுவல் ஹவர்ஸ் பெய்டு. இப்போ நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் ரேட் ₹20 கொடுத்துருக்காங்க. ஆக்சுவல் ரேட் என்னென்னா ₹3,84,000 டிவைடட் பை 19,200 ஹவர்ஸ் போட்டனால நம்மளுக்கு ₹20 தான் வருது. அப்போ 20 மைனஸ் 20 நம்மளுக்கு 0 தான் வரும். அப்போ ரேட் வேரியன்ஸ் ஃபேவரபுளாகவும் இருக்காது, அட்வர்ஸாகவும் இருக்காது. அப்போ ரெண்டு ஆப்ஷனுமே தப்பு. ஓகேங்களா? ஃபிக்ஸட் ஓவர் ஹெட் வால்யூம் வேரியன்ஸ். வால்யூம் வேரியன்ஸ்னால் என்னென்னா அப்சார்ப்டு மைனஸ் பட்ஜெட்டட். அப்சார்ப்னா என்ன? ஆக்சுவல் அவுட்புட் இன்டூ ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸட் ஓவர் ஹெட் ரேட். பட்ஜெட்னா என்னென்னா பட்ஜெட் அவுட்புட் இன்டூ ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸட் ஓவர் ஹெட் ரேட். ஆக்சுவல் அவுட்புட் எவ்வளோன்னா நமக்கு வந்து 4800 யூனிட்ஸ். பட்ஜெட்டட் அவுட்புட் எவ்வளோன்னா நமக்கு 5000 யூனிட்ஸ் கொஷினில் கொடுத்துருக்காங்க. இப்போ 5000 யூனிட்ஸுக்கு ₹10, 4800 ருபீஸ்க்கு ₹10 அப்படின்னா 4800 48,000 மைனஸ் 50,000னா 2,000 அட்வர்ஸ். இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஏன்னா ஆப்ஷன் டி தான் நமக்கு மேட்ச் ஆகுது. ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். கேஸ் நம்பர் 12 பார்த்துட்டோமா? கேஸ் நம்பர் 13. ஓகே, இது வந்து ஒரு காஸ்ட் ஷீட் தான். ஓகேங்களா? கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் வந்து நான் சைட் பை சைடு வந்து அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். காஸ்ட் ஷீட் நான் வந்து கொஷின்ஸ் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னு தான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது நினச்சேன். ஆனால் நான் வந்து இதை சீக்கிரமாக முடிக்கணுன்றதுக்காக டேரெக்டாக கொஷினையே நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு company spends 1,30,000 on purchasing direct materials. ஸோ இது direct material consumed இல்லை, purchasing direct materials. ஸோ purchasesல நான் 1,30,000 எழுதுகிறேன். அதே மாதிரி டைரக்ட் லேபர். நம்ம ஃபஸ்ட்டு காஸ்ட் ஷீட் சம் போடுறோம்னாலே காஸ்ட் ஷீட்டோட ஃபார்மேட் எழுதிட்டு ஃபஸ்ட்டு என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் நம்மளுக்கு தெரியுமோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில்அப் பண்ணி வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆன்சரை ப்ரொசீட் பண்ணோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம பர்ச்சேசஸ் 1,30,000 எழுதிட்டோம். டைரக்ட் லேபர் வந்து 90,000 இங்கே எழுதியிருக்கோம். அதே மாதிரி டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து 30,000 எழுதியாச்சு. எது எழுதுறனோ ஜஸ்ட் ஹைலைட் பண்ணிட்டு வந்துடுறேன். 1,30,000 90,000 30,000. ஓகே, இப்போ வந்து ஃபிக்ஸட் ஓவர் ஹெட் வந்து 60,000 கொஷினில் கொடுத்துருக்காங்களா ஃபிக்ஸட் ஓவர் ஹெட். அதே மாதிரி ஏஓஹெச் ஆர் மேனேஜ்ட் எஃபிஷியன்ட்லி அட் 20,000. சம்டைம்ஸ் வந்து எனக்கு டவுட் வருது. ஏன்னா ஏஓஹெச் வந்து நமக்கு எப்படி டவுட் வரும்னா அது ப்ரொடக்ஷன் ரிலேட்டடாக இல்லை அதர் ஓவர் ஹெட்டான்னு சொல்லிட்டு. ப்ரொடக்ஷன் ரிலேட்டட்னா உங்கள் கொஷினில் ஏதாவது ஒரு ஹிண்ட்டு கொடுத்துருந்தா தான் அது ப்ரொடக்ஷன் ரிலேட்டட். அப்படி ஹிண்ட் இல்லைன்னா நம்ம நார்மல் ஜென்ரல் ஏஓஹெச்சாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போது அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட் வந்து 20,000, செல்லிங் அண்ட் ஓவர் ஹெட் வந்து 10,000 இங்கே எழுதிட்டேன்னா. அதுக்கப்புறமா குவாலிட்டி கண்ட்ரோல் இஸ் 5,000, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் 10,000. குவாலிட்டி கண்ட்ரோல், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். அதுக்கப்புறமா ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் ஸ்டாண்ட்ஸ் அட் 50,000. ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் நமக்கு 50,000 கொஷினில் கொடுத்துட்டாங்க. ஒர்க் இன் ப்ராசஸ் ஸ்டார்ட்ஸ் அட் 15,000, எண்ட்ஸ் it is increased to 35,000. ஸோ increased to 35,000னா 35,000 தான் வந்து லிமிட். அந்த 35,000 தான் க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. அண்ட் finished goods of the company maintains opening stock at 30,000 and closing stock value is 25,000. இது நம்மளுக்கு கொஷினில் கொடுத்தது நான் அப்படியே எழுதியிருக்கேன். யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்டு வந்து 4,000 யூனிட்ஸ். யூனிட்ஸ் சோல்டு வந்து 3,800 யூனிட்ஸ் சோல்டு அட் அ ப்ரைஸ் ஆஃப் 100 per unit. ஸோ 100 per யூனிட்க்கு என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க சேல் பண்ணிட்டாங்க. ஸோ நமக்கு வந்து கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் எழுதிட்டேன். ஓகேங்களா? தென் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டியூரிங் த பீரியட் த பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் ஆர் ஃப்ளக்சுவேட்டட். அட் த பிகினிங் ஆஃப் த பீரியட் ப்ரைஸ் வாஸ் ₹10 per unit
and midway through the period it is increased to 12 per unit. The company could only purchase 10,000 units at 10 rupees per unit. Raw material consumed was 14,000 units. Company follows FIFO method for inventory valuation. இப்போ பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல் தான் இதில் இருக்கு. ரா மெட்டீரியல் நம்ம தப்பாக போட்டோம்னா ஃபுல் காஸ்ட் ஷீட்டுமே தப்பு. ஓகேங்களா? ரா மெட்டீரியலில் தான் வந்து நமக்கு இந்த சம்மே இருக்குது. ரா மெட்டீரியல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் காஸ்ட் வந்து 1,30,000 தான் பர்ச்சேஸ் காஸ்ட். ஸோ இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் இந்த சம்மை வந்து அப்ரோச் பண்ணோம். ஓகேங்களா? பிகினிங்கில் 10 rupees per யூனிட் இருக்குது. 10,000 யூனிட்ஸை வந்து அவங்க 1 lakh rupeesக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அப்போது நமக்கு வந்து 10 rupees per unit into 10,000 units 1 lakhனா 1,30,000 பர்ச்சேஸ் காஸ்ட்டில் 1 lakh rupees போயிடுச்சு. அப்போ பேலன்ஸ் இருக்கிற 30,000 rupeesக்கு தான் அவங்க 12 rupees per யூனிட்னு வாங்கியிருப்பாங்க. அப்போ 30,000 யூனிட்ஸ் டிவைடட் பை 12 per யூனிட்னா 2,500 யூனிட்ஸ். ஹென்ஸ் 12,500 யூனிட்ஸ் வந்து பர்ச்சேஸ்ட். 10,000 யூனிட்ஸ் 10 rupeesக்கு, 2,500 யூனிட்ஸ் 12 rupeesக்கு. 12,500 யூனிட்ஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஓப்பனிங் ஸ்டாக்கு கண்டிப்பாக அவங்க 10 rupees per யூனிட்னு தான் ஓப்பனிங் ஸ்டாக் இருந்திருக்கும். அப்போ ஓப்பனிங் ஸ்டாக் நமக்கு கொஷினில் எவ்வளோ இருக்குன்னா 50,000 rupees இன் ஓப்பனிங் ஸ்டாக் இருக்குது. ஓகே, அப்போ ஓப்பனிங் ஸ்டாக் 50,000 rupeesனா 50,000 டிவைடட் பை 10னா 5,000 யூனிட்ஸ். அப்போது நமக்கு ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேசஸ் வந்து 17,500 யூனிட்ஸ் இருக்குது. அதில் ரா மெட்டீரியல் கன்சியூம்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க 14,000 யூனிட்ஸ். அப்போ நமக்கு க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ இருக்கும் 3,500 யூனிட்ஸ் தான். 3,500 யூனிட்ஸில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணதே 2,500 தான். அப்போது பேலன்ஸ் இருக்கிற 1,000 10 rupees per யூனிட். 2,500 யூனிட்ஸ் வந்து 30,000, 12 rupees per யூனிட் 30,000. அப்போது நம்ம வந்து ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்டுன்றதுனால நம்ம என்ன பர்ச்சேஸ் பண்ணோமோ அதை ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு வந்ததெல்லாம் முதல்ல யூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறது வந்து க்ளோசிங் ஸ்டாக்கில் இருக்குது. அப்போது 2,500 யூனிட்ஸ் வந்து 30,000 rupees அண்ட் 1,000 யூனிட்ஸ் வந்து 10,000 rupees. டோட்டலாக க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் RM எவ்வளோ 40,000 rupees. அதுதான் நம்மளோட ஃபஸ்ட் ஒன்னோட ஆன்சர். இதில் ரா மெட்டீரியல் தான் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படணும். மிச்சம் எல்லாமே ஈஸி. ஸோ நம்ம 40,000 இப்போ க்ளோசிங் ஸ்டாக் கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ இது மூணுத்தையும் நம்ம 50,000 ப்ளஸ் 1,30,000 மைனஸ் 40,000 போட்டோம்னா நம்மளோட 1,40,000 கிடச்சிடும். அதோட டேரக்ட் வேஜஸ் டேரக்ட் எக்ஸ்பென்சஸ் கண்டுபிடிச்சோன்னா ப்ரைம் காஸ்ட் கிடச்சிடும். ப்ரைம் காஸ்ட்டோட ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் 60,000 ஆட் பண்ணிவிட்டு அது மாதிரி ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அட்ஜஸ்ட் பண்ணோன்னா 20,000 லெஸ் பண்ணணும். ஏன்னா ஓப்பனிங் விட க்ளோசிங் வந்து 20,000 ஹையராக இருக்குது. அப்போ நம்மளோட நெட்ஒர்க்கிங் காஸ்ட் 3 lakh rupees இருக்கும். நம்ம குவாலிட்டி கண்ட்ரோல் காஸ்ட்டையும் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 3,15,000 காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். கொஷினில் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் தான் கேட்டிருக்காங்க. 3,15,000. அதோட ஓப்பனிங் ஃபினிஷ்டு குட்ஸு லெஸ் க்ளோசிங் ஃபினிஷ்டு குட்ஸ் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோன்னா 5,000 rupees ஆட் பண்ணணும். அப்போ காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு எவ்வளோ வரும் 3,20,000 வரும். அதோட காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்க்கு AOHும் SOHும் ஆட் பண்ணுறோம். ஸோ 30,000. இஃப் இன்கேஸ் நீங்கள் வந்து தப்பி தவிர AOHை வந்து ஜென்ரல்னு எடுக்காமல் ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷன் எடுத்திங்கனால ஆன்சர் சேஞ்ச் ஆகும். அன்லெஸ் அண்ட் அன்டில் கொஷினில் வந்துட்டு நம்மளுக்கு ஏதாவது ஹிண்ட் இருந்தால் தான் AOHை வந்து நம்ம ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷன் எடுக்கணும். ஹிண்ட் இல்லைன்னா நம்ம வந்து ஜென்ரல் AOHன்னு தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் வந்து நமக்கு 3,50,000 கொஷினில் கொடுத்துட்டாங்க. நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது காஸ்ட் பர் யூனிட் ஆஃப் குட்ஸ் சோல்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு வந்து 3,20,000 rupees. நம்ம எவ்வளோ யூனிட் சேல் பண்ணியிருக்கோம் 3,800 யூனிட்ஸு. இப்போது காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டுக்கு வந்து 3,20,000 rupees டிவைடட் பை 3,800 அப்படின்னா 84.21 rupees நம்மளோட காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் பர் யூனிட். ஓகேங்களா? கொஷின் நம்பர் 14 மட்டும் நான் இந்த வீடியோவில் போடலை, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். கொஷின் நம்பர் 15 போகலாம். கொஷின் நம்பர் 15க்கு அடுத்து 16. கொஷின் நம்பர் 15, 16ஓட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? கொஷின் நம்பர் 15ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பென் அப்படின்ற ஒரு ஒர்க்கர் இருக்கார். அவருக்கு வந்து ஏவை விட பிஏன்னு வச்சுக்கலாம். பிக்கு வந்து ஏவை விட ஹையர் வேஜஸ் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பி வந்து ஹால்சிவை ஃபாலோ பண்ணுறாரு, ஏ வந்து ரோவனை ஃபாலோ பண்ணுறாரு. டோட்டல் டைம் அலோடு வந்து 75 hours. பி வந்து 60 hours எடுத்துக்கிறாரு.
ஏ வந்து 45 hours தான் எடுத்துக்கிறாரு. The production of the product involve other costs that are not traced directly to the product like salary to quality assurance manager, factory rent, supplies இந்த மாதிரி இல்லாமல் டோட்டல் எவ்வளோ ஆகுதுன்னா which comes to 2,26,800 leading to factory overhead rate being 120 per man hour. என்ன சொல்கிறாங்கன்னா ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் வந்து 120 per man hourன்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலி ஒர்க்டு. ஸோ டோட்டல் ஃபேக்ட்ரி காஸ்ட் ஆஃப் ஏ வந்து 1,25,640. டோட்டல் ஃபேக்ட்ரி காஸ்ட் ஆஃப் பி வந்து 1,29,600. இட் இஸ் மோர் லைக் அ ஈக்குவேஷன் மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ ஈக்குவேஷன் மாதிரி தான் நம்ம போட்டு கண்டுபிடிக்க போகிறோம் இந்த சம்மை. ஸோ ஃபஸ்ட்டு ஏவோடது பார்ப்போம். ஏவோடதில் நமக்கு மெட்டீரியல் எவ்வளோன்னு தெரியுமா? தெரியாது. ஸோ எக்ஸ். அதே மாதிரி டைரக்ட் வேஜஸில் நார்மல் வேஜஸ் அவருக்கு எவ்வளோன்னு தெரியுமா? தெரியாது. அதனால் ஒய். இந்த ஒய்லேயே வந்து அவருக்கு எடுத்துக்கிட்ட ஏ வந்து டோட்டல் 45 hours எடுத்துக்கிட்டாரு. ஸோ 45 ஒய். ஓகேங்களா? அதே மாதிரி ஏ வந்து என்ன சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறாருன்னா ரோவன் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறாரு. அப்போ அவருக்கு போனஸ் எப்படி போகும்னா டைம் டேக்கன் பை டைம் அலோட் இன்டூ டைம் சேவ்ட் இன்டூ டைம் ரேட். அப்போது டைம் டேக்கன் வந்து 45 hours, டைம் அலோடு வந்து 75 hours, டைம் சேவ்டு வந்து 75 minus 45 30 hours, 30 ஒய். அதோட ரேட் நமக்கு தெரியாது, அதனால் ஒய்ன்னு போட்டுக்கலாம். ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ் வந்து ஆக்சுவலி ஒர்க் பண்ண ஹவர்ஸ் இன்ட்டு 120 per man hour. அப்போ ஆக்சுவலி ஒர்க் பண்ண ஹவர்ஸ் வந்து 45 hours இன்ட்டு 120 per man hour. அப்போது நமக்கு வந்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். ஓகேங்களா? எக்ஸ் மெட்டீரியல் வந்து எக்ஸு ப்ளஸ் 45y ப்ளஸ் 45 டிவைடட் பை 75 இன்ட்டு 30னா 18y ப்ளஸ் 5,400 120 இன்ட்டு 45 hours 5,400. ஸோ இதை இன்னும் நம்ம வந்து 45 ப்ளஸ் 18 போட்டோன்னா 63y. ஏவோட காஸ்ட் எவ்வளோனா 1,25,640. அப்போ 1,25,640யோட இந்த 5,400 இன்சைட் போனால் சப்ராக்ட் பண்ணணும். இப்போ இங்கே இருக்கும்போது ஆடிஷனில் இருக்குது, இந்த சைட் போனால் சப்ராக்ட் ஆகிடும். 1,25,640 மைனஸ் 5,400னா 1,20,240. ஓகேங்களா? எக்ஸ் ப்ளஸ் 63y ஈக்குவல் டு 1,20,240. அதே மாதிரி பியோட ஈக்குவேஷன். பிக்கும் வந்து நம்மளுக்கு என்ன தெரியாது, மெட்டீரியல் எவ்வளோன்னு தெரியாது. டைரக்ட் வேஜஸ் வந்து நார்மல் வந்து அவருக்கு வந்து அவர் எடுத்துக்கிட்ட ஹவர்ஸ் வந்து 60 hours எடுத்துக்கிட்டார். அப்போ 60y. போனஸ் வந்து அவளுக்கு ஹால்சேலில் கொடுக்குறாங்க. அப்போ ஹால்சேல் என்ன? டைம் சேவ்டு இன்ட்டு 50% இன்ட்டு டைம் ரேட். அவருக்கு எவ்வளோ டைம் சேவ்டு? 75 மைனஸ் 60 தான் அவரோட டைம் சேவ்டு. இன்ட்டு 50%னா 15 இன்ட்டு 50% அப்படின்னு சொல்லிட்டு 7.5y. அதுதான் அவரோட போனஸ். ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ் வந்து 120 இன்ட்டு 60 hours. அவர் 60 hours ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ 120 இன்ட்டு 60 hours. அப்போ பென்னோடது ஈக்குவேஷன் போடும்போது எக்ஸு ப்ளஸ் 60y ப்ளஸ் 7.5y ப்ளஸ் 7,200 ஈக்குவல் டு 1,29,600. அப்போது எக்ஸ் ப்ளஸ் 67.5y ப்ளஸ் 7,600 ஈக்குவல் டு 1,29,600 வரும். இப்போ இந்த 7,200 வந்து இந்த சைட் போயிடுச்சுன்னா 1,22,400 வரும். ஓகேங்களா? இப்போ நம்ம 2 ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னா கீழே இருக்கிறது எல்லாத்தையும் வந்து நம்ம மைனஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் கேன்சல் ஆகிடும். எக்ஸு கேன்சல் ஆகிடும். 67.5 மைனஸ் 63y வந்து 4.5 மைனஸ் ஒய். அதே மாதிரி 1,22,400 மைனஸ் 1,20,240 வந்து 2,160. அப்போது 4.5y ஈக்குவல் டு 2,160 மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். இப்போ y ஈக்குவல் டு 480 rupees. அப்போ நம்மளுக்கு வந்து ரேட்டு வந்து 480. ஓகேங்களா? அப்போ எக்ஸு கேல்குலேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா எக்ஸ் ப்ளஸ் 63 இன்ட்டு 480 ஈக்குவல் டு 120,240. அப்படின்னா எக்ஸு ப்ளஸ் 63 480 மல்டிப்ளை பண்ணோன்னா 30,240. அப்போது இந்த 30,240 இந்த சைட் போயிடுச்சுன்னா ஸோ நம்மளோட ஆன்சர் என்னது? நார்மல் வேஜ் ரேட் வந்து 480 per hour, காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் 90,000 rupees. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். இது வந்து லோன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அ பேங்க். வெரி வெரி ஈஸி கொஷின். பார்த்தோன்னே டக்குன்னு சொல்லிடலாம்.
ஓகே, லோன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அ பேங்க் இங்கே இருக்கிறது இந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் காப்பி பேஸ்ட் பண்ணேன். Loan department of a bank is responsible for several functions including a processing home applications. இதில் என்னென்னா, it has been estimated that 30% of the department's total overhead cost, such as legal advice, telephone expense, staff salaries, etc., are directly related to the processing of home loan applications, though only 480 home loan applications are processed each month. ஸோ ஹோம் அப்ளிகேஷனோட காஸ்ட்டோடலாம் இங்கே காஸ்ட் வந்து நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஹோம் லோனோட காஸ்ட் வந்து டேரெக்டாக அப்படியே 15,12,000 எழுதிக்கலாம். மற்ற காஸ்ட்லாம் வந்து ஓவராலாக ஆல் டிபார்ட்மெண்ட்ஸோட ஓவர் ஹெட் காஸ்ட்டு. மற்ற டிபார்ட்மெண்ட்ஸோட ஓவர் ஹெட் காஸ்ட்டாக இருந்தாலும் அதில் 30% மட்டும்தான் ஹோம் லோனுக்கு வரும். அப்போது 11,40,300 இன்ட்டு 30% தான் நம்மளுக்கு ஓவர் ஹெட் காஸ்ட்டாக எடுத்துக்க போகிறோம். அப்போ 11,40,300 இன்ட்டு 30%னா 3,42,090 ருபீஸ். அப்போ 15,12,000 இந்த ஓவர் ஹெட் காஸ்ட் ஆட் பண்ணோன்னா டோட்டல் ப்ராசஸிங் காஸ்ட் பெர் மந்த் வந்து 18,54,90 ருபீஸ். அப்போ நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் கொஷனில் கொடுத்துருக்காங்க 480 ஹோம் அப்ளிகேஷன்ஸ்னு சொல்லிட்டு. அப்போ பர் அப்ளிகேஷன் எவ்வளோனா டோட்டல் காஸ்ட்டு டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ்னால் 3,862 ருபீஸ் 0.6875 69 எழுதிக்கலாம். ஓகேங்களா, நான் டேரெக்டாக இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின் இதான் லாஸ்ட் கொஷின் இன்றைக்கி. கொஷின் நம்பர் கேஸ் நம்பர் 23. ஓகேங்களா, இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கேஸ் நம்பர் 23 வந்து ஹோட்டல் ஹேஸ் 200 ரூம்ஸ். அதில் 120 டீலக்ஸ் ரூம், 80 ப்ரீமியம் ரூம். நார்மல் ஆக்குபென்சி வந்து 80% இன் சம்மர், வின்டரில் 60%. அதே மாதிரி 8 months வந்து சம்மர், 4 months வந்து வின்டர். அஸ்யூம் 30 days in a month. Room rent of premium will be double the deluxe room. Hotel is expecting a profit as 20% on total revenue. Total cost கொஷினில் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு நம்ம ரூம் டேஸ் கேல்குலேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு டாஸ்க் அதுதான். இப்போ வந்து நமக்கு சம்மருக்கு டீலக்ஸ்க்கு வந்து 120 இன்ட்டு 80% எவ்வளோன்னு பார்க்கணும், 96 ரூம்ஸ். அதே மாதிரி வின்டருக்கு வந்து 120 இன்ட்டு 60% 72 ரூம்ஸ். ஓகேங்களா, அதே மாதிரி டீலக்ஸ் கண்டுபிடிச்சோமா, ப்ரீமியமுக்கு 80 rooms இன்ட்டு 80% 64, 80 rooms இன்ட்டு 60% 48 rooms. இப்போது சம்மருக்கு எவ்வளோ, வின்டருக்கு எவ்வளோ? சம்மருக்கு வந்து 8 months இன்ட்டு 30 days, வின்டருக்கு வந்து 4 months இன்ட்டு 30 days. அப்போ 96 rooms இன்ட்டு 8 months இன்ட்டு 30 days. அப்போது 23,040 room days. அதே மாதிரி வின்டருக்கு வந்து 72 rooms இன்ட்டு 4 months இன்ட்டு 30 days, 8,640 room days. அப்போ 31,680 room days டோட்டலாக டீலக்ஸுக்கு. ப்ரீமியமுக்கு வந்து 64 இன்ட்டு 8 months இன்ட்டு 30 days 15,360, 48 room days இன்ட்டு 4 months இன்ட்டு 30 days வந்து 5,760, 21,120. அப்போ ப்ரீமியம் ரூம் வந்து ப்ரீமியம் ரூமோட ரெண்ட் வந்து டபுள் ஆஃப் டீலக்ஸ் ரூம். அப்போ ப்ரீமியம் ரூம் என்னென்னு எழுதலாம், 2 இன்ட்டு டீலக்ஸ் ரூம்னு எழுதலாம். இப்போ டீலக்ஸ் ரூம் வந்து நம்மளுக்கு என்னென்னு தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோன்னா ப்ரீமியம் ரூம் வந்து 2 இன்ட்டு அப்படின்னு போட்டோன்னா நம்மளுக்கு டீலக்ஸோட வேல்யூக்கு மேட்ச் ஆகிடும். அதாவது நம்மளோட ரூம் டேஸ் 21,120 இன்ட்டு 2 போட்டுக்கிறோம். ஏன்னா ப்ரீமியம் இன்ட்டு 2 தான் வந்து நம்மளோட டீலக்ஸ்து. அதாவது 2 டீலக்ஸ் ரூம் ஈக்குவல் டு ப்ரீமியம். அப்போ ப்ரீமியம் வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 2ஓட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, மேட்ச் பண்ணுறதுக்காக, ஈக்குவலண்ட்டாக நம்ம மேட்ச் பண்ணுன்றதுக்காக அதை நம்ம 2ஓட மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்போ 31,680x ப்ளஸ் 2 இன்ட்டு 21,120x ஈக்குவல் டு டோட்டல் காஸ்ட்டோட இந்த 3,32,64,000 எப்படி வந்ததுன்னா, நம்ம வந்து டோட்டல் காஸ்ட் வந்து 80%. அப்போ ப்ராஃபிட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ப்ராஃபிட் ஆன் டோட்டல் ரெவென்யூனா சேல்ஸில் வந்து, அதாவது டோட்டல் ரெவென்யூ சேல்ஸ்னால் வந்து ப்ராடக்ட் சேல் பண்ணும்போது இங்கே வந்து ரெவென்யூவில் 20%னா காஸ்ட் வந்து 80%ன்னு அர்த்தம். அப்போ இது காஸ்ட்டுனா நம்மளோட டோட்டல் ரெவென்யூ, இது காஸ்ட் டிவைடட் பை 80% தான் நம்மளோட டோட்டல் ரெவென்யூ. இப்போ டோட்டல் ரெவென்யூ எழுதிட்டு நம்மளோட டோட்டல் ரூம் டேஸ் எவ்வளோ வருதுன்னா 73,920x.
அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 450 ருபீஸ். அப்போ 2x ஈக்குவல் டு 900 ருபீஸ். எக்ஸ் வந்து என்னென்னா டீலக்ஸ் ரூம் ரெண்ட்டு, 2x வந்து ப்ரீமியம் ரூமோட ரெண்ட்டு, 900 ரூம் டே. ஸோ இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? இந்த கேஸ் 23-ஐ அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு கேஸ் நம்பர் 70க்கு கொடுத்துருக்காங்க. கேஸ் நம்பர் 70க்கு இதே சேம் கொஷின் தான் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரே ஒரு கொஷின் ப்ரீமியம் ரூமுக்கு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க, 900 டேஸ். இதே சேம் கொஷின் தான். ஓகேங்களா? ஸோ நம்ம இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். பேலன்ஸ் இருக்க கேஸ் சினாரியோஸ் என்னால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் போட்டு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.